students, in India, presently we have two sets of accounting standards. One we call it as existing accounting standards. Another one is we call it as chumma da panna. Sorry kado aidutane. We call it as converged IFRS. Nadu? பார் நான் இப்படி ஒன்று நம்ம இந்தியாவில் ரெண்டு வச்சுருக்கோம். ஒன்று எக்ஸிஸ்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், அனதர் ஒன் இஸ் சார் என்ன பயங்கரமாக இருக்குது சார், கன்வர்ஜ் ஐஎஃப்ஆர்எஸ் அப்படிங்கலாம் பயங்கரமாக இருக்குது. இது ஓகே, எக்ஸிஸ்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எனக்கு புரிஞ்சுது. காப்பீடு இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்லு. அது மாதிரிலாம் எங்கேயுமே எழுதிடக்கூடாது கண்ணா, ப்ளீஸ் கண்ணா, அது மாதிரி எங்கேயும் எழுதிடக்கூடாது சார். அது என்ன சார், என்ன தான் எழுதுறது அப்போ? அந்த கன்வர்ஜ் ஐஎஃப்ஆர்எஸ்ன்றதை எப்படி சார் எழுதுறது? அவர் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் இன் லைன் வித் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ். பேசு. அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் லைனில் நம்மளும் அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ், தட் கன்வர்ஜ்ட் ஐஎஃப்ஆர்எஸ். ஐஎஃப்ஆர்எஸ்ன்றதே அது என்ன சார்? இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் இப்போ பேரை மாற்றி ஊரை ஏமாற்றி ஐஎஃப்ஆர்எஸ்னு வச்சுருக்கோம். இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஐஏஎஸ் சொல்லு. ஐஏஎஸ் நம்ம சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் பேசணும்னா அது இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். என்னடா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் கிடையாது, இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஐஏஎஸ்ன்னு எதுவும் பேசினான்னா இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அந்த ஐஏஎஸ்ஸை இப்போ நம்ம தெருவில் என்ன சொல்லிட்டு இருக்கோம்? ஐஎஃப்ஆர்எஸ். வெதர் இந்தியா ஹாஸ் அடாப்டட் ஐஎஃப்ஆர்எஸ் ஆர் கன்வர்ஜ்ட் வித் ஐஎஃப்ஆர்எஸ் அப்படின்னா we are having our existing standards which we have prepared in line with. அப்போ சார் இது ஒரு எக்ஸிஸ்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், இங்கே ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ். ஆமாம், இது வந்து நம்மளோட ஓல்டு ஸ்டாண்டர்ட்ஸ் விச் வி காப்பிட் லாங் பேக். என்னடா லேட்டஸ்ட் காப்பி இஸ் கன்வர்ஜ்ட் ஐஎஃப்ஆர்எஸ். இந்த கன்வர்ஜ்ட் ஐஎஃப்ஆர்எஸ் தான் இந்திஏஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். சொல்லு. இந்திஏஎஸ். இந்திஏஎஸ் INDAS இந்திஏஎஸ். இந்த எக்ஸிஸ்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குல்ல, ரொம்ப வருஷமா பண்றோமே, ஏஎஸ் சொல்லு. ஏஎஸ். எக்ஸல். இந்த ஏஎஸ் இருக்குல்ல, இது காப்பி முன்னாடியா லேட்டஸ்ட் 2015 அப்புறம் பண்ண செலிமிஷன் தான் இந்திஏஎஸ். அதுக்கு முன்னாடியே பண்ண நம்ம செலிமிஷன் தான் ஏஎஸ். புரியுறதா இல்லையா? இந்த ஏஎஸ் வந்து 27 ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. எத்தனை இருக்கு? 27 ஸ்டாண்டர்ட்ஸ் எஃபெக்டிவா. 32 இஷ்யூட். எவ்வளோ? அதில் 5 withdrawn. அதில் எவ்வளோ withdrawn? 5 withdrawn. Effectively we are having 27 standards we are having. Effectively we are having 27 standards we are having. Out of that 27 existing standards, 21 standards are there in our intermediate syllabus. அந்த 27 ஸ்டாண்டர்டில் எத்தனை ஸ்டாண்டர்டு இப்போ நான் சொல்லிக் கொடுக்கணும்? 21 standards we are having at intermediate syllabus. ஓகேவா? இன்டர்மீடியட் சிலபஸில் 21 ஸ்டாண்டர்ட் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன். இந்த ரிமைனிங் 6 ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபைனல் சிலபஸில் இருக்குது. ஓகேவா? ரைட். அண்ட் இந்திஏஎஸ் கன்வர்ஜ்ட் ஐஎஃப்ஆர்எஸ். they converged IFRS, INDAS, Indian Accounting Standards, Indian அப்படிலாம் பேசினா அப்படின்னா அது converged IFRS. okay, converged IAS, converged IAS, converged IFRS, INDAS, Indian Accounting Standards. சார் அது இந்தியன் அக்கௌண்டிங்னா இது என்ன? அது மாதிரி பேசக்கூடாது. இது ஐகேப். சொல்லு. ஐகேப், இந்தியன் ஜெனரலி அக்செப்டட் அக்கௌண்டிங். இது ஐகேப்.
இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேவா? இந்த ஐ கேப்ன்றது ஃபுல் இந்தியன், இந்தியன் இன் லைன் வித் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ். புரியுறதா இல்லையா? ரைட். இதுவும் இப்போ இந்தியன் தான், இதுவும் என்னது இந்தியன் தான். அது அவனை மாதிரி, இது நம்மளை மாதிரி, அது மாதிரி ஏதோ பண்ணி வச்சுருக்கா. புரியுறதா இல்லையா? ஸோ மொத்தம் எத்தனை ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஐ கேப்? எத்தனை? இன்டர்மீடியட் சிலபஸில் சரவணன் சார் எவ்வளோ எடுத்து கொடுக்க போகிறார்? வெரி குட். 21 ஸ்டாண்டர்டையும் செதுக்குறோம். என்ன பண்ணுறோம்? ஆரம்பிச்சிட்டால உங்ககிட்ட வந்து மாட்டின்னு பிடிக்கிறேன் பாருங்க. இந்த இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்சுவலி நவ் ப்ரெசன்ட்லி எஃபெக்டிவ் 39 ஸ்டாண்டர்ட்ஸ். எனக்குன்னா எஃபெக்டிவ்லி 39 ஸ்டாண்டர்ட்ஸ். அங்கேயும் 2 ஸ்டாண்டர்ட் விட்ரா பண்ணி ஒரு நியூ ஸ்டாண்டர்ட் கொண்டு வந்திருக்காங்க ரெவென்யூவில். ஸோ எஃபெக்டிவ்லி வி ஆர் ஹேவிங் 39 ஸ்டாண்டர்ட்ஸ். த என்டையர் 39 ஸ்டாண்டர்ட்ஸ் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி ஒன்லி இன் CA ஃபைனல். இது அப்படியே இந்த இந்தியஸை எங்கே படிக்க போகிறோம் நம்ம? CA ஃபைனலோட சிலபஸே உனக்கு என்னென்னா இந்த 39 6 45 சாப்டர், அவ்வளோதான். வேறு சாப்டரே கிடையாது உனக்கு CA ஃபைனலில். புரியல உனக்கு சார்? அந்த அக்கௌண்டிங், பிரான்ச் அக்கௌண்டிங், அட்வான்ஸ்டு பிரான்ச் அக்கௌண்டிங் ஒரு சாப்டர் கூட கிடையாது. அது மாதிரி என்னது, ஒரு சாப்டர் கூட உனக்கு CA ஃபைனலில் அது மாதிரி கிடையாது. ஃபுல்லாக சார் அப்படின்னா வெறுமனே இந்த ஸ்டாண்டர்ட் அடிச்சிரு விடாத, அவனால் விடாத அவனால் விடாத. ஓகே கவனிங்கடா டே ப்ளீஸ்டா சார். அப்போ CA ஃபைனலில் ஒரு சாப்டர்னு ஒன்று கிடையவே கிடையாது சார். இது மாதிரி ராயல்ட்டி சாப்டர், இந்த சாப்டர், ஆவரேஜ் டியூ டேட், அக்கௌண்ட், ஒரு சாப்டர் கிடையாது. அது மாதிரி ஒரு சாப்டர் கிடையாது. CFSA ஸ்டாண்டர்ட்ஸ் தான். CFSA என்னது? ஸ்டாண்டர்ட்ஸ் தான். எல்லாமே பிஸ்னஸ் காம்பினேஷன், அமால்கமேஷன், ஸ்டாண்டர்ட்ஸ். அது மாதிரி தனியாக சாப்டர்னு ஒரு இது கிடையாது. எல்லாமே இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஒன்லி சார். அப்படின்னா அது மாதிரி தனித்தனியாக இருக்க சாப்டர்ஸ்லாம் நம்ம ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட்லேயே முடிச்சிட்டோமா? ஒன்று என்ன நடந்திருக்குன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கிட்டேருந்து ஃபுல் அக்கௌண்டிங்குமே கற்றுக்குறீங்க. இன்டர்மீடியட் முடிக்கும்போதே ஒரு புது சாப்டர் யாருமே உனக்கு இன் ஃப்யூச்சரில் சொல்லிக் கொடுக்க முடியாது. அது மாதிரி எதுவும் சாப்டர் இல்லை. அப்படியே இருந்தால் கூட நீ இப்போ மாறினதுனால இந்த CPTலேருந்து வந்திருக்கியா நீ? இப்போ ஃபவுண்டேஷனுக்கு சில சாப்டர் மூவ் பண்ணிட்டான் இன்டர்மீடியட்லேருந்து, அதெல்லாம் தான் உனக்கு தெரியாது. அப்படி உன் வாழ்க்கையில் தெரியாத சாப்டர்ஸ் அப்படின்னா உனக்கு ADDன்னு ஒரு சாப்டர் உனக்கு இது மாதிரி ஒன்று இருக்குன்னே தெரியாதுல்ல. அக்கௌண்ட் கரண்ட், செல்ஃப் பேலன்சிங், செக்ஷனல் பேலன்சிங், தீஸ் ஆர் ஸ்மால் சாப்டர்ஸ். இப்போ இதை எங்கே கொண்டு போயிட்டான்? ஓல்டு சிலபஸ் இன்டர்மீடியட்லேருந்து ஃபவுண்டேஷனுக்கு கொண்டு போயிட்டான். இப்போ நியூ சிலபஸ் வந்து மாட்டினதுனால உனக்கு இந்த ADD, அக்கௌண்ட் கரண்ட் அண்ட் செல்ஃப் பேலன்சிங் அண்ட் செக்ஷனல் பேலன்சிங் இல்லை. நம்ம லீவில் வேணால் நான் சொல்லித்தரேன். ஏன் வாழ்க்கையில் நீ இன்னொருத்தங்கிட்ட போய் எதுவும் கற்றுட்டேன்றதே இருக்க வேண்டாம். என்னடா இந்த இன்டர்மீடியட் What Ajay, whether you will come or you will not come. என்னடா 2-3 பேர் வந்து உசுர் எடுக்கிறானே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல். ஓகே பா. ஸோ இந்த ஆவரேஜ் டியூ டேட், அக்கௌண்ட் கரண்ட் அண்ட் செல்ஃப் பேலன்சிங் சிஸ்டம், இது இந்த மூணுத்தை தவிர மிச்சம் எல்லாமே நீங்கள் எங்கிட்ட லிசன் பண்ணிட்டல. அதையும் கூட நான் சொல்லித்தரேன். ஏன்னா உனக்கு வேறு எதுவும் சாப்டர்னு அக்கௌண்ட்ஸில் எந்த நாளைக்கு ஃப்யூச்சரில் யாருமே பேசவே கூடாது. என்ன நீ நினைக்கிற? ஓகே சார், அப்போ அக்கௌண்டிங் ஃபுல்லுத்தையும் நம்ம இன்டர்மீடியட் லெவல்லே முடிச்சிடுறோமா? கொஞ்சம் நஞ்ச சாப்டராக படிக்கிறோம். அவ்வளோ சாப்டர் எல்லாமே முடிச்சிடுறது. அப்போ CA ஃபைனலில் ஒன்லி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ், இந்த 6 ரிமைனிங் ஸ்டாண்டர்ட்ஸ், இதுதான் ஃபுல் சிலபஸ்மா? சொல்லு. அப்போ இதே அவ்வளோ இருக்கா சார்? ஆமாம் இருக்கு. அதனால தான் சொல்கிறேன் நான் படிக்கணும்னு. புரியல உனக்கு? எதுக்கு சார் இது? ஒரு 39 ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுக்கு அவ்வளோதான். ஆமாங்கண்ணா, நல்ல டெப்த்தாக படிக்கிறதுக்கு. எப்படி படிக்கிறதுக்கு? அப்படி ஷாலோவாக படிச்சுன்னு வந்து அப்படி தியரி தானே அப்படி ஏமாற்றலாம், அப்படிலாம் பண்ணலாம். நாட்டில் டெப்த்தாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. 39 இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ், கன்வர்ஜ் IFRS. இப்போ நம்ம சிலபஸில் இருக்கிறது கன்வர்ஜ் IFRS ஐ கேப்பா? ஐ கேப். மொத்தம் ஐ கேப் எவ்வளோ சொல்லி பார்க்கலாம்? அதில் இன்டர்மீடியட்டில் எத்தனை படிக்க போகிறோம்?
இந்த ஐகேப்பை யார் அப்ளை பண்ணணும், இந்தியஸை யார் அப்ளை பண்ணணும், அதெல்லாம் லேட்டாக. அப்ளிகபிலிட்டி ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். சார் இப்போ இந்தியாவிலே நீங்கள் இந்த 27 ஸ்டாண்டர்டும் இருக்குது, 39 ஸ்டாண்டர்டும் இருக்குது. அப்போ ரெண்டுமே இந்தியாவில் இருக்குது. ரெண்டுமே போத் த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் நோட்டிஃபைட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த ஸ்டாண்டர்டும் நோட்டிஃபை பண்ணிட்டா, இந்த ஸ்டாண்டர்டும் நோட்டிஃபை பண்ணிட்டா. இந்த ஸ்டாண்டர்ட் எக்ஸிஸ்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் நோட்டிஃபை பண்ணது கம்பெனிஸ் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் 2006. Companies Accounting Standard Rules 2006. Companies Accounting Standard Rules 2015. எக்ஸல். எங்கேயாவது இந்த மாதிரி 2006 2015 2006 இந்த 27 டேஷ் 2015 39 டேஷ் இது ரெண்டுத்தையும் நோட்டிஃபை பண்ணிட்டான். கம்பெனிஸ் ஆக்டில் ரெண்டுத்தையுமே என்ன பண்ணிட்டான், நோட்டிஃபை பண்ணி இந்த existing standards some companies should follow, this India certain companies should follow. அப்போ இந்தியாவிலேயே சில கம்பெனிஸ் எக்ஸிஸ்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்ளை பண்ணணும், சில கம்பெனி இந்தியஸ் அப்ளை பண்ணணும். நீ திங்க் பண்ணி சொல்லு, சோட்டா கம்பெனிஸ்லாம் எக்ஸலண்ட். லெஸ் தென் 250 crores நெட்வொர்த் இருக்க கம்பெனி சொல்லு. நெட்வொர்த் இருக்க கம்பெனி. வாட் இஸ் நெட்வொர்த்லாம் லேட்டராக சொல்லித்தரேன். அப்ளிகபிலிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் நமக்கு இருக்குது, அப்புறம் சொல்லித்தரேன். சும்மா ஒரு ஐடியாக்கு. லெஸ் தென் 250. ஆல் லிஸ்டட் கம்பெனிஸ் தே ஹவ் டு ஃபாலோ இந்தியஸ். லிஸ்டட் கம்பெனிஸ் எல்லாமே எதை ஃபாலோ பண்ணி ஆகணும், இந்தியஸ். அன்லிஸ்டட் கம்பெனிஸ் 250 crores அண்ட் அபவ் நெட்வொர்த் இருக்கவன் இந்தியஸ், லெஸ் தென் 250 crores இருக்கவன். இப்போதைக்கு ஒரு ஐடியா டெப்த்தாக சொல்லி கொடுத்துருக்கேன்னா தெருவில் போய் பேசக்கூடாது. நான் அது மாதிரி சொல்லினேன்னா ஷாலோவாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன்னா தெருவில் போய் அதை பற்றி யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. புரியுறதா இல்லையா? நீ வாட்டுக்கு எங்கேயா போய் வாயகையை விட்டுறப்பாரு, அதுக்காக தான் பயமாக இருக்குது. கிளியர்க்கன்னா ரைட், டெப்த்தாக சொல்லிக் அப்ளிகபிலிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் அழகாக சொல்லிக் கொடுப்போம். இந்தியஸ் அப்ளிகபிலிட்டி நமக்கு இருக்கான்னா இருக்குது, யாருக்கு அப்ளை ஆகுன்றது நம்ம ப்ரொவிஷன் இதில் இருக்குது, சிலபஸில் இருக்குது. ரெடி? இப்போ எந்த ஸ்டாண்டர்ட்ஸ் பார்க்க போகிறோம்? ஐ கேப் எக்ஸிஸ்டிங். எக்ஸலண்ட். எக்ஸிஸ்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் 27ல ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்து அடிச்சுப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் சார் வாட் இஸ் அன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்? வாட் இஸ் அன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்? அது சிபிடி சிலபஸ். வாட் இஸ் அன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ன்றது இருந்தாலும் நீ ஃப்ரெஷ்ஷாக கேட்ப. யா கமான் யார் சார். ஓகே, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் பாலிசி டாக்குமெண்ட்ஸ் issued by Institute of Chartered Accountants of India. சொல்லு. Actually, accounting standards can be issued by expert accounting body like ICA, or it can also be issued by government. It can also be issued by or it can be issued by regulatory authorities. Don't have a thought process. Standards will be issued only by ICA, but presently in India standards are issued by இப்போ ஐசிஏக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு சின்ன இஷ்யூ வந்ததுனால நாகாஸ்னு இனிமேல் சொல்லக்கூடாது. ஏன்னா நஃப்ரா has been notified, NFRA has been notified, National Financial Reporting Authority has been notified, NFRA has been notified. நாகாஸ்ன்றது இந்த NFRோட ப்ரீவியஸாக இருந்த கமிட்டியோட நேம் வந்து நாகாஸ், நேஷனல் கமிட்டி ஆன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். சொல்லு. இந்த நாகாஸ் தான் இப்போ என்னவா மாறிட்டு நஃப்ரா. கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டான்னா இப்போ ஐசிஏ இருக்குல்ல கண்ணா, முன்னாடிலாம் புக்கிலலாம் ஐசிஏ வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் இஷ்யூடு பை ஐசிஏன்னு எழுதுவோம். இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை சிஏ இன்ஸ்டியூட் மெட்டர்லே ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் இஷ்யூடு பை கவர்மெண்ட். என்னது? ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் இஷ்யூடு பை கவர்மெண்ட் இன் கன்சல்டேஷன் வித் நஃப்ரா அண்ட் ஐசிஏ. புரியுறதா இல்லையா? இப்போ கவர்மெண்ட் இருந்துன்னா நீ என்ன இஷ்யூ பண்ணுற, நீ எழுதுகிற, நீ எப்படி காப்பி தானே அடிக்கிற, காப்பி அடிச்சியா நீ எழுதுறன்னு சொல்லு. நான் நோட்டிஃபை பண்ணால் தானே அது வேலிடிட்டி. இப்போ கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணால் தான் அந்த ஸ்டாண்டர்ட் ஷுட் பி ஃபாலோடு பை ஆல் தி என்டர்பிரைசஸ். கரெக்ட்? அப்போ நான் நோட்டிஃபை பண்ணுறேன்னா நான் இஷ்யூ பண்ணுற மாதிரி தான்ட்டான். யார்? கவர்மெண்ட். இப்போ நீ ஒன்று ஏதோ பண்ணால் கூட நான் கையெழுத்து போட்டதா அது செல்லுன்னா நீ இஷ்யூ பண்ணுறதா நான் இஷ்யூ பண்ணுறதா? நான் இஷ்யூ. கவர்மெண்ட் சொல்லிட்டா இட் இஸ் இஷ்யூடு பை அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் இஷ்யூடு பை கவர்மெண்ட்ன்றான் இன் கன்சல்டேஷன் வித் நஃப்ரா as recommended by ICA அப்படின்ட்டான். இட் இஸ் நாட் இஷ்யூடு பை ஐசிஏ, இட் இஸ் நாட் இஷ்யூடு பை ஐசிஏ. இப்போதைக்கு அதுக்கப்புறம் அந்த அப்ளிகபிலிட்டி இதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன், ஜாலியாக இருக்கும். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் பிரின்சிபல்ஸ். எனக்கு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர்
principles issued to ensure intra-firm comparison, inter-firm comparison. The objective of bringing an accounting standard is intra-firm and inter-firm comparison. அப்படின்னா யூனிஃபார்ம் அக்கௌண்டிங் ப்ராக்டிசஸ் எல்லாரும் ஃபாலோ பண்ணாதான் we can compare the financials of one enterprise with another enterprise. We can compare our previous year performance with the current year. That is intra-firm comparison. Comparison is possible only when everybody follows a uniform accounting principles. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறதுக்குன்னா ஆல் ஆர் கார்பரேட்ஸ். இஃப் ஈச் கார்பரேட் ஃபாலோஸ் அ டிஃப்ரெண்ட் அக்கௌண்டிங் பாலிசி ஃபார் த சேம் டிரான்சாக்ஷன், whether we can compare the profits of one enterprise with another or we cannot. So everybody should follow a standard set of accounting principles. Yes or no? For the same transaction, for the same transaction. For that government issues accounting standards. For that ரொம்ப இதாக இருக்குது எனக்கு இவ்வளோ ICA issues accounting standards. எனக்கு ICA issues accounting standard which is notified by the government, which is other reality. Who issues accounting standards? Which is notified by the government. Clear kana? First I will teach you an accounting standard, then you will understand it. Ready? Accounting standards has principles. Accounting standards has principles. AS 12. Ready? Yes, sir. First accounting standard I am going to teach you AS 12. Sir, இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது இந்த நம்பர்லாம்? AS 12 நீ சொல்ல? இல்லை AS 12 கவர்மெண்ட் கிராண்ட்ஸ். Okay. My dear lovable students, out of 30 numbers in a month, 30 days in a month, there are only 2 days which are rising, rising. Out of 30 days, only 2 dates out of 30 dates in a month, 2 dates are rising. One is 12, another one is 23. Appa புரியல. 12 is Rajinikanth's birthday, 23 is Saravanan Sir. ஏதோ சீரியஸாக கேட்டுருக்கல, கேட்டேன். டேய் புரியறதா இல்லையா? 12 ரஜினிகாந்தோட பர்த்டே, 23 யாரோட பர்த்டே? So we are starting with a rising number 12. ஒரு மெமரி கிடா, புரியறதா இல்லையா? ரைட். 30 நம்பரில் எத்தனை ரைசிங் நம்பர் இருக்கு? 1 12, அனது என்னது 34 நம்பர் இருக்கு. நான் 34th ஏப்ரல் பிறந்திருக்கேன் சார்ன்ற. ஓ நேரத்தை சார் எங்கன்னு சார் இந்த மாதிரி யோசிப்பீங்க? சும்மா தான் டைம் பாஸ். கவனிங்க. AS மறப்பையா மறக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டே நம்ம எடுக்கிறது ஒரு ரைசிங் நம்பர் 1 2. என்னடா கவர்மெண்ட் கிராண்ட். சார் இதில் என்ன சார் சொல்லித்தரப்பறல் கவனிக்கணும். 1 GG சொல்ல மீனிங். GG excludes. GG இதுக்கு பேர் வந்து லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். என்னெல்லாம் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம்? எதுக்கு சார் எதிக்கிறல்? எதையும் விட்டுறக்கூடாதுன்னு தாண்டி சொல்லும். GG ரிலேட்டிங் டு ரெவென்யூ, ரெடி.
எல்லாரும் ஆசையாக கவனிக்கணும். AS12 கவர்மெண்ட் கிராண்ட் ஃபஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அழகாக கவனிச்சுக்கும். 5 மார்க் ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸுமே. ஃபஸ்ட்டு கொஸ்டினே அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் இருக்கும். கம்பல்சரி. கொஸ்டின் நம்பர் 1 இஸ் கம்பல்சரி. 21 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை என்கிட்ட கற்றுண்ட அப்படின்னா அழகாக 20 40 மார்க். எவ்வளோ? இதை தவிர லாஸ்ட் கொஸ்டினில் வேறு 2 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் கேட்குறான். ஆல்மோஸ்ட் 50 மார்க். 200 மார்க்கில் எவ்வளோ மார்க் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வருது? அரௌண்ட் 50 மார்க்ஸ்க்கு வருது. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டினே 20 மார்க்ஸ் G1ல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், செகண்ட் G2 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸும் அப்படியே 20 மார்க்ஸ். லாஸ்ட் 7th கொஸ்டினில் 2 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை கேட்குறான். ஸோ அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தமாக எவ்வளோ மார்க்கு கேட்டுறான்? 50 to 60 மார்க்ஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கேட்டுறான். அழகாக கவனிக்கணும். ஓகேவா? ரைட், முட்டாள்தனமாக இருக்கக்கூடாது. கவனிங்க. AS12 government grants. Sir, what is government grants? First of all, why an accounting standards for government grants? If we receive some incentive from the government, and this enterprise is also receiving an incentive from government, Saravanan is also receiving an incentive from government. நாங்க ரெண்டு பேருமே ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில இருக்கோம். நாங்க ரெண்டு பேருமே பேக்வர்ட் ஏரியால இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறோம். So the government is giving us some incentive. இப்போ she is also receiving incentive, I am also receiving incentive. She is crediting the incentive to capital reserve, I want to credit the incentive to profit and loss account. In case we follow a different accounting statement, we cannot compare the... So it is better, because government grant is not an ordinary transaction, it's a special transaction. So in case there is a guidance, everybody will follow a uniform principle for accounting government grants, thereby we ensure comparison. That way we compare the financials of one enterprise with another enterprise. Clear? இப்போ அவவாட்டுக்கு நான் கவர்மெண்ட் கிராண்ட்டை வாங்கி deferred income ட்ரீட் பண்ணி over the period கூட P&L கொண்டு போகலாம். Or immediately she can take it to P&L, immediately she can take it to P&L, or she can take it to capital reserve. உண்மையாக புரியுறதுக்குண்ணா தொந்தரவாக இருந்துட்டு இருக்கு. Sorry. Clear? So we need an accounting standards for government grant. AS12 government grant. Government grant meaning. Government grant meaning. Sir, why government has to give a grant? Why government has to give a grant? Grant is nothing but an incentive. You know that? Government is providing a benefit to the enterprise. That is grants. Why government has to give a grant to us? Why government has to give a grant to us? The reason is, what government has to do if we are doing, government will give an incentive. புரியல இந்த what? So we are helping the government, we are saving the expenses for the government, so the government gives us some money. That is government grants. புரியறதுல what? Then only government will give incentive. Yes or no? I am doing what I want to do, then government will not give me any incentive. If government gives me incentive because I am doing something for my personal purpose, then I am related to government. It is a related party transaction. புரியல உனக்கு? What government has to do if we are doing, for example, certain awareness, certain awareness on certain diseases, government should do. Able to understand? So government has to create awareness about certain diseases. Some students here, you are joining with Kamala Hassan to create certain awareness about certain disease. புரியல உனக்கு? புரியுறதா இல்லையா? ரைட், ஏதோ ஒரு டிசீஸை பற்றின அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது யாரோட வேலை? இப்போ போலியோ எராடிகேஷன் யாரோட வேலை? Government. Now some Rotary Club, all these things, they are also doing some programs to eradicate. Able to understand? So what? If we do anything which supports the government, then the government will give grants to that enterprise. Clear? Government grants or assistance. Government grants or assistance given by the government to an enterprise in cash or in kind for past or future compliance with certain conditions. Government grants or assistance given by the government in cash or in kind
an enterprise subject to compliance of conditions, compliance subject to complaints of certain acts, complaints of certain past or future acts, for complaints of past or future acts with conditions, with conditions. Government grants or assistance given by government in cash or in kind to an enterprise for past or future compliance with certain conditions. அப்படின்னா ஏதோ ஒரு பழைய செயலுக்கோ, பாஸ்ட் கம்ப்ளையன்ஸ்க்கோ, ஃபியூச்சர் கம்ப்ளையன்ஸ்க்கோ, ஃபார் த பாஸ்ட் ஆக்ட் ஆர் ஃபியூச்சர் ஆக்ட் வித் சர்டன் conditions. It's an assistance given by the government either in cash or in kind. ஏதோ கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலையை நீ செஞ்சிருக்க, அதுக்கு கவர்மெண்ட் உனக்கு இன்சென்டிவா கேஷ் கொடுக்கறது, ஆர் இன் கைண்ட். அது என்ன சார் கைண்டா பேசுறதா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. லேண்டை ஃப்ரீயா கொடுக்கறது, அது என்னது கன்சிடரேஷன் அதர் தென் கேஷ். அதர் தென் கேஷ். இப்போ ஒரு லேண்டை கன்செஷனல் ரேட்ல கொடுக்கறது தான் உனக்கு இன் கைண்ட். கவர்மெண்ட் வந்து இன்சென்டிவா கேஷாவும் கொடுக்கலாம், என்னவாவும் கொடுக்கலாம். அதர் தென் கேஷ் தான் கைண்ட். சொல்லு, அதர் தென் கேஷ் தான் என்னது கைண்ட். புரியுறதா இல்லையா? உனக்கு ஒரு லேண்ட், ஒரு பேக்வர்ட் ஏரியாவில் நீ இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிற, கவர்மெண்ட் இஸ் கிவிங் லேண்ட் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், ஆர் கவர்மெண்ட் இஸ் கிவிங் யூ லேண்ட் அட் கன்செஷனல் ரேட். கவர்மெண்ட் இஸ் கிவிங் யூ லேண்ட் அட் கன்செஷனல் ரேட். திஸ் இஸ் அ கிராண்ட் இன் கேஷ் ஆர் இன் கைண்ட். கவர்மெண்ட் அசிஸ்டன்ஸ் வந்து உனக்கு கேஷாவும் கொடுக்கலாம், என்னவாவும் கொடுக்கலான்றான், கைண்டாவும் கொடுக்கலாம். கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் ஆர் அசிஸ்டன்ஸ் given by the government in cash or in kind to an enterprise for past or future compliance with certain conditions. Normally government grants are given and they put certain conditions, yes or no. Freely they won't give, so we need to comply with certain conditions. Clear ஆக்கனா ரீச். ஃபர்ஸ்ட் அவன் என்ன சொல்றான், இந்த டெஃபினிஷனை எக்ஸாம்பிள் கட்டாயம்னு எழுதணும். அசிஸ்டன்ஸ் given by the government in cash to an enterprise for past or future compliance with certain எக்ஸல். உன்னோட பாஸ்ட் ஆக்டுக்கோ இல்லை உன்னோட ஃபியூச்சர் ஆக்டுக்கோ அவன் ஏதோ அசிஸ்டன்ஸ் கொடுத்தான்னா அதுதான் கவர்மெண்ட் கிராண்ட். ஹவு வி நீட் டு அக்கவுண்ட் தி கவர்மெண்ட் கிராண்ட், தட் இஸ் வாட் இஸ் டிஸ்கஸ்ட் இன் திஸ் என்டையர் ஸ்டாண்டர்ட் AS 12. We know what is government grant, we know what is கவர்மெண்ட் கிராண்ட்ஸ். கவர்மெண்ட் எதுக்கெலாம் சார் நமக்கு கிராண்ட்டை கொடுக்கலாம், எதுக்கெலாம் கிராண்ட் கொடுக்கலாம்? நீ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கொண்டு வந்து கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணாலும் கவர்மெண்ட் கிராண்ட் கொடுக்கலாம். You are doing an export business, you are doing an export business, you generate foreign exchange, so அதுக்கும் கவர்மெண்ட் என்ன கொடுக்கலாம், கிராண்ட் கொடுக்கலாம். ஓகேவா ரிச்? இப்போ நீ ஒரு ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் ஆரம்பிக்கிற, என்ன ஆரம்பிக்கிற, ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் ஆரம்பிச்சு சூப்பராக அந்த ஹோட்டல் அண்ட் ரிசார்ட்ஸை ரன் பண்ணுறதுனால நிறைய ஃபாரினர்ஸ் வரா. ஸோ யுவர் த என்டர்பிரைஸ் இஸ் ஜெனரேட்டிங் லாட் ஆஃப் ஃபாரின் கரன்சி விச் இன்க்ரீசஸ் த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி, ஆஃப் அவர் கண்ட்ரி. உள்ள அலோ பண்ணவன அலோ பண்ண 15 students sir. அலோ பண்ண. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுறல, சின்ன ப்ராசஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் ஹியர். கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் ஆர் அசிஸ்டன்ஸ் given by the government in cash or in kind to an enterprise for past or future compliance with certain conditions.
In case we have an export business and we bring foreign exchange for our country, so that benefits the government of India, so they give some incentives, so that is government grants. In case we start some hotels and resorts wherein we bring lot of foreign customers and we also bring foreign exchange for our country, so that also benefits the customer. Or we start some industry in a backward area and we generate employment opportunities and the government gives some incentive. The incentive may be either in the form of cash or in kind. இப்போ நம்ம ஒரு பேக்வேர்ட் ஏரியாவில் ஒரு ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுக்கு ஒரு மிஷினரி வேணும். அதை யாரே கொடுக்குறா நமக்கு? கவர்மெண்ட்டே அந்த மிஷினரியை கொடுத்தாலும் தட் இஸ் ஆல்சோ ஏ கவர்மெண்ட் கிராண்ட். ஆர் அந்த மிஷினரியை நம்ம வாங்கிடுறோம், அதில் ஒரு 20% அவன் பேர் பண்ணுறான், தட் இஸ் ஆல்சோ கவர்மெண்ட் கிராண்ட். ஆர் வி ஆர் ஸ்டார்டிங் அ சோலார் பவர் ப்ராஜெக்ட் wherein the government is interested to contribute some capital and which is non-refundable. Which is non-refundable. நம்ம ஒரு solar power project ஆரம்பிக்கிறோம், solar power project, and the government says I will contribute 200 crores for your project Saravanan, which is a non-refundable capital, which is a non-refundable capital wherein we need not repay. Sir, அதனால government என்ன சார் advantage? Government is taking an obligation, the confirmation from us, we need to supply the power only to government. Okay ma, right? Or இவ்வளோ megawatts government க்கு supply பண்ணோம், after that only we are allowed to sell outsiders. For that a non-refundable capital of 200 crores has been given. Able to understand? So these are, for example, somebody wants to create an awareness about certain diseases to the world. And certain diseases to the world. Actually, who has to create that awareness? Government. We start a non-profit organization, an NGO has been started to create public awareness on certain issues. So the government contributes for our expenses. Who has to protect the entire nature? Government. That also government. Yes, that also government. And we are planting some trees, and for that the government reimburse some expenses of us. That is also climate conditions. We do certain projects by starting a non-government organization. Who has to give education to the general public? And Saravanan gives education to the general public, so government gives For each student joined in KS Academy, government promises to give me 1 lakh rupees. Okay, listen carefully. There are 3 areas wherein commercialization was not there in the past. 3 ஏரியால commercial aspects இருக்க கூடாதுன்னு நினைச்சா மன்னர்ல முன்னாடி நம்ம இந்தியால எத்தனை ஆஸ்பெக்ட்ஸ்ல? One is education, one is another one is medicine, another one is and third thing is spiritual. Third thing is spiritual. இந்த கோயில் இதுக்கெல்லாம் போறல, இது 3 மட்டும் தான் என்னவா இருக்க கூடாதுன்னு நினைச்சா. மிச்சம் எல்லாமே கமர்ஷியலா இருக்கலாம். நீ ஒரு பொருளை வாங்கி விக்கிற இது எல்லாமே என்னவா இருக்கலாம்? கமர்ஷியலா இருக்கலாம். உனக்கு லாபம் ஒரு குறிக்கோளா நடத்தலாம். மிச்சம் எந்த பிசினஸ் பண்ணாலும் எது உனக்கு குறிக்கோளா இருக்கலாம்? லாபம். இந்த 3 பிசினஸும் கமர்ஷியலா இருக்க கூடாது. 1, 2வது மெடிசன், 3வது. சார் ஆனால் இது எல்லாமே நீ கமர்ஷியலாக போயிடுதே சார். எஸ் கண்ணா. ஏன் முன்னாடி அது கமர்ஷியலாக இல்லை அப்படின்னா, கவர்மெண்ட் வாஸ் ஸ்பான்சரிங் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். மெஜாரிட்டி ஆஃப் இப்போ ஐஐடி இருக்கு, ஐஐடி, ஐஎம், லாட் ஆஃப் திங்ஸ் யார் ஸ்பான்சர் பண்ணுறா? முன்னாடி ராஜாக்களே அவங்க பார்த்துட்டாங்க டீச்சர்ஸோட வாழ்க்கையை, அவங்களுக்கு இவ்வளோ சப்ளை பண்ணுறது அதெல்லாம் ராஜாவோட கடமையாகவே அவர் நினச்சார். இப்போ எவ்வளோ குருகுலம் இருக்கோ அவங்களுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் நம்ம இங்கேருந்து இது பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது கவர்மெண்ட்டோட வேலையாக இருந்தது, ஒரு கிங்கோட ஒர்க்காக இருந்தது. இப்போ கவர்மெண்ட் இப்போ நான் இவ்வளோ பேர் கிளாஸ் எடுக்கிறேன்றதுனால இந்த ரெண்ட் அவன் கொடுத்துருவான், எனக்கு தேவையான சௌகரியம் எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பானா இல்லை பண்ணி கொடுக்க மாட்டானா? அதனால தான் கமர்ஷியலைசேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ ஏன் சார் ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் இது மாதிரி காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னா, தெர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ் அவைலபிள். இப்போ இந்த ப்ரிமைசஸோட ரெண்ட்டை கொடுக்கணும், கரெக்ட். ஆனால் இந்த எஜுகேஷன், மெடிசன், இது 3 என்னவா ஆகக்கூடாது? கமர்ஷியலாக ஆகக்கூடாது. நீ என்ன கொடுக்குற, நான் என்ன செய்கிறேன்னு யோசிக்கக்கூடாது. அதான் கமர்ஷியல்.
டிரான்சாக்ஷன், கமர்ஷியல் டிரான்சாக்ஷன். இப்போ உங்கள் அம்மாவோட உனக்கு கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் கிடையாது. நீ உங்கள் அம்மா என்ன செய்கிறாலோ அதுக்கு நாளைக்கு ஃபியூச்சரில் செய்ய போறியா, ஆர் அதை ஈக்குவலைஸ் பண்ணாமல் நீ ஏதோ செய்வ. கரெக்ட்? எஸ் ஆர் நோ? உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை நீ செய்யறது. அதான் கமர்ஷியலைசேஷன்றது வெறுமனா பணத்தை வாங்குறது அது மட்டும் நினைக்காது. இப்போ நான் நீங்கள் நினைக்கிற கேஎஸ் அகாடமி இஸ் கமர்ஷியல் ஆர்கனைசேஷன். இஃப் இட் இஸ் அ கமர்ஷியல் ஆர்கனைசேஷன், நீ கொடுத்த பணத்துக்கு நாங்கள் செய்கிறோம்னா இட் இஸ் அ கமர்ஷியல் ஆர்கனைசேஷன். நீ இப்போ ஒரு எக்கானமி கிளாஸ், புரியல உனக்கு, இப்போ ஃப்ளைட்டில் ஒரு எக்கானமி கிளாஸ் வாங்கியிருக்க, பிஸ்னஸ் கிளாஸ் ஃப்ரீயாக இருக்குது, பிஸ்னஸ் கிளாஸ் ஃப்ரீயாக தான் இருக்குது, எக்கானமி கிளாஸ் வாங்கியிருக்க, ஒன்று மூவ் பண்ணோன்னா பண்ண மாட்டானா? பண்ண மாட்டான். அப்படி மூவ் பண்ணுறதுக்கு அப்கிரேடேஷன். எஸ் ஆர் நோ? ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? பட் அது ஹைலி என்னது, ஒரு ஏர்லைன் இண்டஸ்ட்ரி ஹைலி என்னது, கமர்ஷியல். அவனுக்கு கமர்ஷியல் ஆப்ரேட் பண்ணுறதுல தப்பெல்லாம் கிடையாது. ஒரு சமோசா கொடுத்தா கூட ஏதோ பணம் வாங்குறான். கரெக்ட்? என்னடா அவன் கமர்ஷியலாக ஆப்ரேட் பண்ணுறதுல தப்பு கிடையாது. எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் கமர்ஷியலாக ஆப்ரேட் பண்ணலாமா? நீ என்ன கொடுத்த அதுக்கு இதுதான் அப்படின்னு நான் சொல்ல கூடாது. நீ என்ன கொடுத்தியோ அதுக்கு இவ்வளோ தான். இப்போ நீங்கள் கொடுத்த பணத்துக்கு இது போதும், இப்படி எடுத்தால் போதும். நீ என்ன டவுட் எந்த புக்கில் எடுத்துன்னு வந்து கேட்டாலும் நான் என்ன பண்ணணும் சொல்கிறேன். அப்போ என்ன எலிமெண்ட் இல்லை அங்கே? கமர்ஷியல் எலிமெண்ட் இல்லை. நீ கமர்ஷியல்ன்றது பணம் வாங்கிறது மட்டும். பணம் ஆக்சுவலி வாங்கக்கூடாது. பணம் ஆக்சுவலி வாங்கக்கூடாது. ஏன் பணம் வாங்கக்கூடாதுன்னா, நீ அந்த ஒரு தாட்டு உனக்கு வந்துடக்கூடாது. நம்ம பணம் கொடுக்குறோம் அதனால அவங்க பண்ணணுன்றது உனக்கு வந்துட்டேன்னா யூ ஆர் நாட் அ சீக்கர். புரியல? அதனால தான் எந்த குருவுமே என்ன வாங்க மாட்டா, பணம் வாங்க மாட்டா. ஒரு நாள் கூட இந்த 25 வருஷத்தில் நான் ஒரு ஸ்டேஜ் ஏறி நீங்கள் ஃபீஸை கட்டிடுங்க, ஏன் நீ ஃபீஸை கட்டலை அப்படின்னு 25 வருஷம் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். ஒரு நாள் கூட ஒரு கிளாஸில் இந்த டீச்சரை நான் ஏறி நாலேஜ் சொல்லி கொடுக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் எழுப்பி நீ இன்னும் ஃபீஸ் கட்டலையாமே போய் கட்டிட்டு வந்துரு, ஏன் நீ கட்டலை, அது மாதிரி யாரையுமே இது வரைக்கும் எத்தனை வருஷமாக நான் கிளாஸ் எடுக்கிறேன், 25 வருஷத்தில் என் கிளாஸ் ரூம் உள்ள ஒருத்தங்கிட்ட கூட நீ ஃபீஸை கட்டணும் அப்படின்னு நான் சொன்னதே கிடையாது. ஒரு பர்டிகுலர் ஏதோ ஜென்ரலாக இப்போ சாப் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அது மாதிரி நான் பண்ணியிருப்பேனே தவிர ஒரு பர்டிகுலராக ஏன் நீ ஃபீஸை கட்டலாம் என்னால் கேட்கவே முடியாது. ஆக்சுவலி இந்த எதுக்காக சொன்னேன்னா, இப்போ இந்த எஜுகேஷன் நான் பண்ணுறேன்ல, இதுக்கே கவர்மெண்ட் எனக்கு என்ன கொடுக்கணும்? கிராண்ட். அதுவும் இதில் கவர் ஆகும்னு சொல்கிறேன். ஸோ இதுக்கு தான் இதுக்கு வந்தே இல்லை சார். ஆமாங்க, நான் ஃப்யூச்சரில் கவர்மெண்ட் சரவணன் நீ ஒரு ஸ்டூடெண்ட் என்ரோல் பண்ணால் 1.5 லட்ச ரூபா நான் தரேன், அவனை 4.5 வருஷம் CA படிக்கிறதுக்கு நீ சப்போர்ட் பண்ண அப்படின்னு சொன்னேன்னா நான் எதுக்கு உங்ககிட்ட ஃபீஸை வாங்கணும்? அதுக்கு சொன்னேன்னா புரியறதா இல்லையே? ஓகே, கவர்மெண்ட் grant. So we have understood what is government grant. Sir, education provide பண்றது கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. எஸ் கண்ணா, எஜுகேஷன் கவர்மெண்டோட அஜெண்டா. ஸோ அதை நாங்கள் பண்ணும்போது கவர்மெண்ட் ஷுட் கான்ட்ரிபியூட் சம்திங். ஓகே மாதிரி, இஃப் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட்ஸ் தட் இஸ் கவர்மெண்ட் கிராண்ட். கவர்மெண்ட் கிராண்ட் எக்ஸ்க்ளூட்ஸ் என்னங்கன்னா, கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் excludes two aspects wherein government is giving some assistance for which money value cannot be assigned. For which money value cannot be assigned. In case government gives us some assistance for which money value cannot be assigned, that is not a government grant which can be recognized as per AS 12. Sir, can you tell us what is that government grant for which money value cannot be assigned? For example, we are setting up a solar power project and wherein we are starting the project. This government, some DMK government, local Tamil Nadu government says, Saravanan, I will give you 100 crores. I'll give you 100 crores. First 2000 megawatts power you have to give only to Tamil Nadu government. அப்படின்னு சொல்றான். அவன் எவ்வளவு கோடி கொடுக்குறான்? 100 crores. That is a government grant. That is a government grant wherein I promise to Tamil Nadu government on my production I will give you 1000 watts or 2000 watts kilowatts of power ன்னு நான் சொல்லிட்டேன். யாருக்கு? தமிழ்நாடு கவர்மெண்ட். நரேந்திர மோடி இஸ் கிவிங் மீ அ கால். நெக்ஸ்ட் யாரு கால் பண்ணுறேன் எனக்கு? நரேந்திர மோடி இஸ் கிவிங் மீ அ கால். இப்போ நான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு 100 கோடி, வெதர் இட் இஸ் அ grant for which money value can be assigned or cannot be assigned, because I have received the grant in cash. I have received the grant in cash. But Narendra Modi government is giving me a call and he is telling, Saravanan, I came to know that you are starting a solar power project. I need some power for Gujarat. Gujarat. So what I do is I will send you a technical team. I'll send you a
technical team, we have already implemented one project in Gujarat which is running successfully, but still there is a power shortage. You are starting the second unit, so we will send our technical teams. They will give some ideas. They will give some ideas. You can use that ideas which will be very, very beneficial for you. அப்படின்னா technical assistance given by government. Technical assistance given by government. If a team of experts is coming and guiding me as to how to set the project. Okay, even though it is beneficial to me, I don't know how to assign value for the technical assistance. Able to understand. So these grants cannot be accounted in the books of accounts. So AS12 doesn't cover government grants for which money value cannot assign. Clear or not clear? Certain government grants wherein money value cannot be assigned. Technical advice. Whether money value can be cannot be assigned. Sometimes next what government grant excludes one more thing, normal trading transactions with government. But government என்ன பண்ணுவான், sometimes வந்து இப்போ sugar can manufacture இது produce பண்றவாளுக்கு they will fix a price wherein the general public they will sell the product to the government. They will sell the product to the government at a fixed price. அப்படின்னா government வந்து உன்னோட ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி government is procuring the product from you. Government is procuring the product from you, which is an advantage for you, which is an நீ ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்ட்டை யாரோ வாங்கிக்கிறேன்றான், ஒரு பிரைஸ்ல அவன் வாங்கிக்கிறான்றான், ஒரு ஸ்டாண்டர்ட் பிரைஸ்ல யார் வாங்கிக்கிறா, கவர்மெண்ட். Is it an advantage or not an advantage? That is not government grant, because you are just selling the goods to government. That is not government grant. That is not government grants. Government grants excludes normal trading transactions with the government. So government grants excludes normal trading transactions with the government. Clear kanna, right? Recognition criteria. When government grant has to be recognized in the books of accounts. When government grant has to be recognized in the books of accounts. அதை ரிசீவ் பண்ணோன்னு நான் ரெகக்னைஸ் பண்ணுமா, ஆர் நான் என் வேலையை செஞ்சு முடிச்சோன்னு ரெகக்னைஸ் பண்ணுமா, ஆர் செய்யறதுக்கு முன்னாடியே ரெகக்னைஸ் பண்ணலாமா? When government grants has to be recognized in the books of accounts. When government grant should be recognized in the books of accounts. இது வரைக்கும் உண்மையை புரியறதா கண்ணா? Okay. When government grant should be recognized in the books of accounts, there are two conditions. The first condition is when there is a reasonable assurance. When there is a reasonable assurance that the conditions attached to the grant will be fulfilled. When there is a reasonable assurance that the conditions attached to the grant will be fulfilled. And condition number two, ultimate collection will be made. There is a certainty of collection. அப்படின்னா ரெண்டு விஷயம் சொல்றான். When there is a reasonable assurance that the conditions attached to the grant will be fulfilled. அப்படின்னா ஷோரா அவன் கவர்மெண்ட் போட்ட கண்டிஷன்ஸை நீ சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவே. When there is a reasonable assurance, when there is a reasonable assurance that the conditions attached to the grant will be fulfilled. அப்படின்னா சார் will be fulfilled na conditions fulla satisfy பண்றதுக்கு முன்னாடி கூட கவர்மெண்ட் கிராண்ட் நம்ம ரெகக்னைஸ் பண்ணலாமா? என்னன்னு சொல்றாம பண்ணலாம். When there is a reasonable assurance that the conditions attached to the grant will be fulfilled and there is a certainty of collection. There is a certainty of collection. The ultimate collection will be made. Ultimate collection will be made. Ultimate collection will be made from the government. From the government. Government கிட்டயே ஷுவரா வந்துருன்ற certainty இருந்தா தான் ரெக்கார்டும் பண்ணுன்றான். புரியல உனக்கு? Able to understand? Sir, government ஷுவரா வந்துரும் சொல்ல முடியாது. Clear kanna, right? Sir, engal clarity kodunga sir. What is this reasonable assurance that the conditions attached to the grant will be fulfilled? For example, we have started a non-government organization. Number ஒரு non-profit organization we have started just to plant trees. Just to plant trees all over Tamil Nadu. All over. We are announcing the project. We are announcing the project. Whenever we do something, we will do it in a big way. Enada. So we are announcing the project to the we are announcing the project to the world, and government came to know that we are coming out with a beautiful project. We are coming out with the beautiful project. In 5 years time 1 crore trees. 5 years time 1 crore trees. 5 years time
1 crore trees, and government says immediately, government is approaching us, hey, it's a beautiful thing which we want to do and you are doing. For each tree planted we will give 10 rupees. We will give 10 rupees. அப்படின்னா எவ்வளோ கோடி வைக்க போகிறோம்? 1 crore into 10 எவ்வளோ எக்ஸ்பெக்டட்? Excellent, 10 crores. புரியுறதா இல்லையா? ரைட். பட் சப்ஜெக்ட் டு கண்டிஷன், யூ ஹவ் டு பிளான் த என்டையர் 1 crore. You cannot stop the project in between. You cannot stop the project in between. Then whatever the grant which we are giving, you have to refund it back. They are putting certain condition. They are putting certain condition. எவ்வளோ கோடி நம்ம ட்ரீஸ் வைக்கலாம் டிசைட் பண்ணோம்? 1 crore. ஈச் ட்ரீக்கு எவ்வளோ தரேன்றாம? 10 rupees or some lump sum amount he is giving. ஏதோ ஒன்று கொடுக்குறான். ஐடியா புரியுது? இப்போ ஃபஸ்ட் இயர் we planted 1 crore சொன்னா. ஓகே, ஃபஸ்ட் இயர் we planted 15 lakh trees. எவ்வளோ? 15 lakh trees. இப்போ அவன் கண்டிஷன்ஸ் என்ன போட்டிருக்கானா, நீ 1 crore ட்ரீயும் என்ன பண்ணணும்? பிளான் பண்ணணும். இல்லைன்னா நான் எனி டைம் நான் கொடுக்குற இதை என்ன பண்ணுவேன்? ரீக்ளைம் பண்ணுவேன் அப்படின்னு. நீ நடுவில் ப்ராஜெக்டை விட்டுட்டு போகக்கூடாதுன்றதுக்காக ஒரு கண்டிஷனை போட்டு வச்சுருக்கோம். இப்போ நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம்? ஃபஸ்ட் இயர் 15 lakhs. 15 lakhs into 10 அப்படின்னா 1.5 crores நம்ம கவர்மெண்ட் கிராண்ட் வந்துடணும். எஸ் ஆர் நோ? அதுவும் இல்லாமல் இவன் என்ன சொல்கிறான்னா, அக்ரூவலில் கூட அக்கௌண்ட் பண்ணிக்கலான்றான். இந்த இது என்ன சொல்கிறான்? அக்ரூவல். ஏன்னா ஒரு பிளான்ட்டுக்கு எவ்வளோ தரேன்னு சொல்லியிருக்காம? 10 rupees. இப்போ நம்ம 15 lakhs. அப்போ நம்ம ஃபஸ்ட் இயருக்கு எவ்வளோ வரணும்? 1.5. ஈவன் அக்ரூவலில் அக்கௌண்ட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம்? அக்ரூவல். ஃபர்ஸ்ட் அவன் என்ன சொல்கிறான்னா, when there is a reasonable assurance that the conditions attached to the grant will be fulfilled. அப்படின்னா இப்போ நம்ம 1 கோடி ட்ரீஸும் நம்ம பிளான் பண்ணிட்டோமா, இல்லை 15 lakhs தான் பண்ணியிருக்கோமா? 15 lakhs. இன்னும் 85 lakhs பிளான் பண்ண வேண்டியது இருக்கு. பட் வெதர் வி ஆர் ஹேவிங் அ ப்ராப்பர் பிளான் தட் வி வில் இம்ப்ளிமெண்ட் திஸ் 85 lakhs, அது எஸ்ஸா நோவா அதை பார்க்க சொல்கிறான். புரியுறதா இல்லையா? ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் அப்படின்னா மட்டும்தான் இப்போ இதை நீ என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு ரெகக்னைஸ். This government grant should be recognized, otherwise you are not supposed to recognize. When there is a reasonable assurance that the conditions attached to the grant will be fulfilled. இப்போ நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும் டிசைட் பண்ணிட்டோம்னா, we will always have a reasonable assurance that the conditions will be fulfilled. If we have decided not to take it to P&L, புரியல உனக்கு? Then we will tell there is no reasonable assurance that the conditions attached to the grant will be fulfilled. இது மாதிரிலாம் சொன்னான்னா நம்ம கொஞ்சம் நம்ம மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வேணும். புரியல உனக்கு? When there is a reasonable assurance that the conditions attached to the grant will be fulfilled. அப்படின்னா நீ 1 கோடி மரமும் வச்சதுக்கு அப்புறம் தான் இதை நம்ம P&L கொண்டு போனோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இப்போவே நீ ரெகக்னைஸ் பண்ணலாம். When there is a reasonable assurance, புரியல உனக்கு? இல்லைன்னா we have to recognize only after 5 years, correct? So when there is a reasonable assurance that the conditions attached to the grant will be fulfilled and there is a certainty of collection, there is a certainty of ultimate collection will be made. Ultimate collection will be made. அப்படின்னா ஷோராக நம்ம கலெக்ஷன் வந்துடும் அப்படின்னு உனக்கு இது இருந்ததுன்னா, எப்படி சார் அது மாதிரி வராமையா சார் இருக்கும்? கவர்மெண்ட் எதுவும் சேஞ்ச் பண்ணி பாலிசியை கேன்சல் பண்ணிட்டான்னா, எலெக்ஷன் டைமில் எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த கிராண்ட்டை நமக்கு இது பண்ணியிருக்கான், நான் தரேன்னு சொல்கிறான். இவனே அடுத்தது ஆட்சியில் இருப்பானான்னு தெரியாது. இவனை நம்பி நம்ம ரெகக்னைஸ் பண்ணி அடுத்தது வரவன் கட்டாயமாக கேன்சல் பண்ணுவான். இவன் ப்ராஜெக்ட்லாம் கேன்சல் பண்ணுறது தான் அவனோட வேலையே. புரியுறதா இல்லையா? கவர்மெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா அவ்வளோ பேர் பயப்படுவா. கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் வச்சுக்கலாம், என்ன கொண்டு வந்து இவன் நியூ கவர்மெண்ட் சொல்ல போகிறானோ. ஸோ தெர் இஸ் நோ ரீசனபிள் அஷூரன்ஸ் அண்ட் தெர் இஸ் நோ சர்டனிட்டி ஆஃப் கலெக்ஷன். ரீசனபிள் அஷூரன்ஸ்ன்றது நம்ம கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணுவான்னு, சர்டனிட்டி நமக்கு பணம் வருமானு. நம்ம கட்டாயம் கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிடுவோம், கட்டாயம் அந்த டேஷும் நமக்கு பணத்தை கொடுத்துரும். இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா யூ ஆர் அலவுட் டு ரெகக்னைஸ் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ். ஹவு மெனி ஆஃப் யூ அண்டர்ஸ்டுட் ரெகக்னிஷன் கிரைட்டீரியா? ஓகே, இது வரைக்கும் தான் போரிங்காக இருக்கும், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரெடி? ஓகே, இப்போ எல்லாரும் எனக்காக இந்த 2 விஷயத்தை மட்டும் அழகாக பிடிச்சிக்கணும். ஓகேவா? ரைட். இப்போ நான் வந்து 3 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். ஒன்று டெஃபினிஷன் ஆஃப் கவர்மெண்ட் கிராண்ட் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது இது மாதிரி மணி வேல்யூ கவர்மெண்ட் கிராண்ட்ஸ்க்கு அசைன் பண்ண முடியல அப்படின்னா அதை நம்ம ஜிஜியாக ட்ரீட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நார்மல் ட்ரேடிங் டிரான்சாக்ஷன்ஸ் வித் த கவர்மெண்ட் இஸ் நாட் கவர்மெண்ட் கிராண்ட். நார்மல் ட்ரேடிங் டிரான்சாக்ஷன் யூ ஆர் பர்ச்சேசிங் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆர் யூ ஆர் செல்லிங் டு கவர்மெண்ட், தட் இஸ் நாட் கவர்மெண்ட் கிராண்ட். தட் இஸ் நாட் கவர்மெண்ட் கிராண்ட். அண்ட் வென் கவர்மெண்ட் கிராண்ட் should be recognized in the books when there is a reasonable assurance that the conditions attached to the grant will be fulfilled and there is a
certainty. Ultimate collection will be made. இந்த மாதிரிலாம் வார்த்தை சொல்கிறேன்னா அதெல்லாம் எழுதணும் எக்ஸாமில். ஓகேமா ரைட்? ஸோ there is a certainty of collection and the ultimate collection will be made. அப்படி இருந்தால் மட்டும்தான் கவர்மெண்ட் கிராண்ட்டை நீ என்ன பண்ணணும்? ரெகக்னைஸ் பண்ணணும். கிளியர்? Mere receipt of grant is not a conclusive evidence that the conditions attached to the grant will be fulfilled. Mere receipt of grant is not a conclusive evidence that the conditions attached to the grant will be fulfilled. Excellent. இப்போ ஜஸ்ட் நமக்கு பணம் வந்துடுது ஆர் நமக்கு லேண்ட் வந்துடுதுன்னா that doesn't mean we will 100% fulfill the condition. We may not fulfill the condition. அப்போ அதை P&Lக்குலாம் கொண்டு போகாமல் லயபிலிட்டியாக வச்சு அப்படியே கொடுத்துடணும். இப்போ அவங்க பணம் கொடுத்துட்டான் நீ கண்டிஷன், நீ லேட்டராக யூ ஆர் சேஞ்சிங் யுவர் மைண்ட், யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் டு கம்ப்ளை வித் தட் கண்டிஷன் பிகாஸ் தே ஆர் புட்டிங் லாட் ஆஃப் நான்சென்ஸ் கண்டிஷன்ஸ். புரியல உனக்கு? கவர்மெண்ட் பணத்தை கொடுத்துட்டு கண்டிஷன்ஸ் கண்டதை போடுறான், நம்ம we have decided not to fulfill all those conditions. So because government grant வந்ததுனால நம்ம அதை P&L கொண்டு போன அவசியம் கிடையாதுன்றான். Mere receipt of grant is not a conclusive evidence that the conditions attached to the grant will be fulfilled. Mere receipt of grant is not a conclusive evidence that the conditions attached to the grant will be fulfilled. பணம் வந்ததுனால கட்டாயமா நம்ம கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிடுவோம் நீ நினைக்காத அப்படின்னு ஒரு பாயிண்ட் எதில் சொல்லியிருக்கான்? AS12 சொல்லியிருக்கான். அப்புறம் நம்ம களத்தில் இறங்கிடலாமா? கவர்மெண்ட் கிராண்ட் ரிலேட்டிங் டு ரெவென்யூ. எல்லாரும் இங்கே கவனி, இதுதான் ஸ்டாண்டர்ட்ஸ். இது வரைக்கும் சும்மா தியரி தான், கவனிங்க. பிரின்சிபல்ஸ் ஒன்று ஒன்றா சொல்கிறத கவனிச்சுக்கோ. கவர்மெண்ட் கிராண்ட் ரிலேட்டிங் டு ரெவென்யூ. கவர்மெண்ட் கிராண்ட் ரிலேட்டிங் டு revenue. Sir, what is this government grant relating to revenue? Enjoy this, Kana. I am an exporter and I am doing exports. I am bringing foreign exchange to the country and government is having a policy for each dollar of exports they are going to give an incentive of 2 rupees. Abdina $1 if I bring for India through my exports, government promised to give 2 rupees incentive. புரிஞ்சிச்சா பாரு? இப்போ ஐ மேட் அ டர்ன் ஓவர் ஆஃப் $1 lakh this year. அப்போ எனக்கு எவ்வளோ இன்சென்டிவ் வரணும்? எக்ஸலண்ட். ஸோ ஐ ஹவ் மேட் எக்ஸ்போர்ட் டர்ன் ஓவர் ஆஃப் $1 lakh அப்படின்னா பாஸ்ட் ஆக்ட் நான் பண்ணிட்டேன். So government grants are assistance given by the government in cash or in kind to an enterprise for past or future compliance with certain conditions. இப்போ நான் எக்ஸ்போர்ட் டர்ன் ஓவர் பண்ணணுன்றான். எக்ஸ்போர்ட் டர்ன் ஓவர்னா பண்ணிட்டேன். ஸோ பாஸ்ட் ஆக்ட் வித் சர்டன் கண்டிஷன்ஸ். இந்த எக்ஸ்போர்ட் டர்ன் ஓவர் ரியலைஸ் ஆனதுக்கு அப்புறம் தருவேன் கண்டிஷன்ஸ். நீ எக்ஸ்போர்ட் டர்ன் ஓவர் பண்ணா மட்டும் பார்த்தது அது என்னவா வரணும்? இங்க நீ வாட்டுக்கு சும்மா டெட்டார் டு சேல்ஸ் எல்லா ஃபாரின் கரன்சி பிடிச்சதெல்லாம் என்ட்ரி போட்டு கவர்மெண்ட், அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் அதே சேல்ஸ் ரிட்டர்ன், அதுக்கப்புறம் இன்னொரு என்ட்ரி சேல்ஸ் ரிட்டர்ன். புரியல உனக்கு? உண்மையா புரியுறது? அது என்னவாறு ஆயிருக்கணும்ன்றான். வித் சர்டன் கண்டிஷன்ஸ். எவ்வளவு தரான்? $1க்கு 2 rupees. அப்போ $1 lakh எக்ஸ்போர்ட்ஸ் எவ்வளவு வரணும் நமக்கு? எக்ஸலண்ட். இப்போ இந்த 2 lakhs நம்ம இப்போ அக்கௌண்ட் பண்ணிக்கலாமா? இல்லை கவர்மெண்ட் கிராண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அக்கௌண்ட் பண்ணணுமா? இல்லை அக்ரூவல்ல கூட அக்கௌண்ட் பண்ணிக்கலாமா? அக்ரூவல்ல கூட அக்கௌண்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் there is a past history. Surely we will recover. Surely we will recover. In fact, we have made this export to some foreign government. So 100% we are sure of recovering the money. So there is a reasonable assurance that the conditions attached to the grant will be fulfilled and there is certainty of collection, not this collection, from the collection of government grants from our government. So we are allowed to account the government grant. Clear? This government grant is relating to an export turnover. Yes or no? This government grant is relating to an export turnover. Export turnover is our income. Export turnover is our income. Now this grant which we are going to receive from the government is relating to revenue. Clear or not clear? How to account government grant relating to revenue? Okay. Revenue நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று income, another one is expense. First I am going to teach you grant relating to income. Grant relating to income. இது புரிஞ்சுதா? grant relating to incomeன்றது. இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் டர்ன் ஓவருக்காக நமக்கு என்ன வருது? grant வருது. அப்படின்னா that is a grant relating to income. That is a grant relating to
இன்கம் எந்த ஸ்பீக்கருக்கு கீழே இருக்கு நீ இல்லை உனக்கு முன்னாடி எந்துக்கு வந்தேன்னு எனக்கும் grant relating to income சொல்லுங்க grant relating to for our export turnover government promised to give some grants இப்போ $1 lakh க்கு $1 எவ்வளவு வருது நமக்கு இப்போ நமக்கு மொத்தமா எவ்வளவு கவர்மெண்ட் கிராண்ட் வர போகுது இந்த 2 lakhs assume it is receivable அப்ப என்ன பண்ணனும்னா GG receivable account debit என்னங்க GG receivable account debit to GG account என்னங்க GG receivable account debit to GG account நல்லா இருக்கா பாரு என்ட்ரி GG receivable account debit to GG account அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கிட்ட இருந்து இந்த 2 lakhs கேஷா வரும்போது cash account debit to GG receivable account என்னன்னா GG receivable account இப்போ இந்த GG receivable to GG account cash account debit to GG sir whether government grant can be accounted on accrual basis yes it can be accounted on accrual basis they never said in AS12 it should be accounted only on cash basis government grant can be accounted on accrual because we have fulfilled all the conditions and we are sure of receiving the money. So we can account it on accrual basis. GG receivable account debit to GG account, cash account debit to GG receivable account. This government grant is relating to income. So this government grant is relating to income. Okay. This credit, this GG 2 lakhs, if it is relating to income, AS12 says it should be taken to P&L account. It should be taken to P&L account. Idam principle solra. Grant relating to income. Grant relating to income should be taken to P&L account. Should be taken to P&L account. Journal entries per grant relating to income. GG receivable account debit to GG account. Cash account debit to GG receivable. GG account debit to P&L account. Comfortable or not comfortable? So the principle is government grants relating to income should be taken to P&L account. உங்க வாயில இருந்து அழகா சொல்லு. நம்மளோட ஏதோ ஒரு இன்கம் இப்போ எக்ஸ்போர்ட் டர்னோவர்ன்றது எக்ஸ்போர்ட் சேல்ஸ் இஸ் அவர் இன்கம் அதுக்காக கவர்மெண்ட் நமக்கு கிராண்ட் தரானா அந்த கிராண்ட்டை P&Lக்கு கொண்டு போகணும் அவ்வளோதாங்க பிரின்சிபல் திஸ் இஸ் பிரின்சிபல் நம்பர் 1 இன் AS12 ஈஸியாக இருக்கா இல்லை கஷ்டமாக இருக்கா okay second grant relating to expense grant relating to I am incurring certain expenses for that government is giving grant sir unga selavukku edukku sir avan grant kodukanum I am incurring revenue expense revenue expense P&L la debit ஆற சில expense நான் incur பண்றேன் அதுக்கு government என்ன கொடுக்கறான் grant கொடுக்கறான் sir can you give us an example for example I am incurring certain training expense training expenses I am giving computer literacy to rural people around my factory as a corporate social responsibility இப்போ நான் ஒரு கிராமத்தில் என்னோட ஃபேக்ட்ரி இருக்கு அங்கே இருக்கிற ரூரல் பீப்புளுக்குலாம் ஐ எம் கிவிங் கம்ப்யூட்டர் லிட்ரஸி எனக்கு கம்ப்யூட்டர் லிட்ரஸி ஃபார் விச் ஐ எம் அலோகேட்டிங் 20 lakhs ஐ எம் பிரிங்கிங் சம் டீச்சர்ஸ் ஃப்ரம் அவுட் சைட் அண்ட் தே ஆர் டெலிவரிங் நாலேஜ் டு தெம் ஏப்ரல் மே அந்த பசங்களுக்கு இருக்க லீவில் புரியல அந்த கிராமத்தில் இருக்க பசங்களுக்கு அந்த லீவ் டைமில் நான் கம்ப்யூட்டர் லிட்ரஸி அந்த பசங்களுக்கு கொடுக்குறேன் ஃபார் தட் ஐ எம் ஸ்பெண்டிங் 15 lakhs ஐ எம் ஸ்பெண்டிங் 15 lakhs கவர்மெண்ட் ப்ராமிசஸ் டு கிவ் 50% ஆஃப் தி எக்ஸ்பெண்டிச்சர் விச் ஐ ஹவ் இன்கர்ட் டு கிவ் தட் கம்ப்யூட்டர் லிட்ரஸி டு தட் ரூரல் பீப்புள் சூப்பராக புரிஞ்சுதா சுமாராக புரிஞ்சுதா அப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன்னா ஃபஸ்ட் அந்த ட்ரைனிங் எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் கேஷ் அக்கௌண்ட் 15 lakhs வேணாம் 10 lakhs வச்சுப்போம் training expense to cash எவ்வளோ 10 lakhs so I have incurred a training expense உங்களுக்கு தெரியல corporate social responsibility இப்போ கார்ப்பரேட் வந்து ஒரு கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணா அப்படி ஏதோ ப்ரோக்ராம் பண்ணனா கவர்மெண்ட்டும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி கொஞ்சம் கொடுப்போம் இப்போ அதில் இருக்க எக்ஸ்பென்ஸை கவர்மெண்ட் ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான் புரியுறதா இல்லையா நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் இப்போ 10 lakhs புரியுறதா இல்லையா இப்போ எவ்வளோ தரேன் இருக்காங்க கவர்மெண்ட் Sir, whether that is a government grant? Yes, it is a government grant. This 5 lakhs, 50%, 5 lakhs, how it has to be accounted? How it has to be accounted? Grant relating to expense. Grant relating to expense, alternative 1. Alternative 1, it can be credited to P&L. It can be credited to P&L. அப்படின்னா நமக்கு பணம் வருதுல cash account debit to GG to P&L 5 lakhs இது ஒரு ஆல்டர்னேட்டிவ்
அப்படின்னா கிராண்ட் ரிலேட்டிங் டு எக்ஸ்பென்ஸ் கூட P&Lக்கு கிரெடிட்ல போயிடலாமா? போயிடலாம். ஏன்னா இந்த எக்ஸ்பென்ஸ் P&L டெபிட்ல போகிறது, கிராண்ட் கிரெடிட்ல கொண்டு போயிடு. This is alternative 1. Grant relating to expenses should also be credited to profit and loss account. Alternative 2 is cash account debit to GG account 5 lakhs cash வந்துருச்சுன்னு வச்சுப்பா, ரிசீவபிள்லாம் போட வேண்டாம். Cash account debit to GG account 5 lakhs GG account debit to training expenses account 5 lakhs. You can also adjust the training expenses. The net training expense 5 lakhs will be taken to profit and loss account. புரிஞ்சுது? ஜல்லி எதனா இருக்கு? ஓகே. கிராண்ட் ரிலேட்டிங் டு இன்கம் இட் ஷுட் பி டேக்கன் டு P&L. அதுக்கு என்ன என்ட்ரின்றது புரிஞ்சுதா இல்லையா? ஜிஜி டு P&L. என்னடா இந்த ஜிஜி ரிசீவபிள்லாம் போட்டிருக்கிறது எதுக்காக போட்டிருக்குன்னா அக்ரூவலில் ஜிஜி அக்கௌண்ட் பண்ணலாம். ஓகேவா? ரைட். ட்ரைனிங் எக்ஸ்பென்ஸ் டு கேஷ் 10 lakhs. இது கரஸ்பாண்டிங்காக நமக்கு கிராண்ட் 5 lakhs வருது. கரெக்ட். அந்த 5 lakhs கேஷ் டு ஜிஜி டு P&Lனு கொண்டு போயிடலாம். என்னடா? ஆர் கேஷ் டு ஜிஜி டு already training expense debit 10 lakhs. இங்க training expense credit 5 lakhs. Net training expense 5 lakhs which is taken to profit and loss account. Clear? Sir, இது ரெண்டுத்துல எது சார் பெஸ்ட்? கிராண்ட் ரிலேட்டிங் எக்ஸ்பென்ஸ் டு டேக் இட் டு P&L is best or adjusting against the expenses best? Why they are giving alternatives? Why they are giving எதனா ஒண்ணுன்னு சொல்லிட்டானா கம்பேரிசன் ஈஸியா இருக்குமே. Why they give alternatives? Why they give alternatives? Listen carefully. Can I enjoy this? ஒருத்தனோட திங்கிங் ப்ராசஸை என்ஜாய் பண்ணு, கவனிங்க. இப்போ a corporate is doing certain social responsibility program. Whether the government gives money or not, I will be regularly doing it. Some corporates will be like that. Some corporates will do certain program only when government sponsors something. இப்போ a corporate wants to do something irrespective of whether government sponsors me or not. Every year I will allocate a budget of 10 lakhs for training expense for giving computer literacy to that rural people. Irrespective of whether government gives or not, I will be incurring this 10 lakhs. Then every year I am going to incur this 10 lakhs. This government grant when I receive, I will credit it to P&L. I won't adjust against this. ஏன்னா government இன்னைக்கு தருவான், நாளைக்கு தராம போவான். But still I will continue. So I will compare this 10 lakhs every year. In case I am doing that program because government gives something, so whatever I receive, I will adjust against it, because then only able to understand. இப்ப கவர்மெண்ட் கொடுக்கலன்னா அந்த ப்ரோக்ராமே பண்ண மாட்டேன். ஆர் என்னோட பட்ஜெட் வந்து இப்ப வெறும் 5 lakhs தான். கவர்மெண்ட் 5 lakhs கொடுக்கறதுனால என் பட்ஜெட்டை 10 lakhs ஆக்கியிருக்கேன். So that government 5 lakhs கொடுப்பான். அப்போ I will adjust this grant against the expenses. புரியல உனக்கு? Clear? Irrespective of whether the government gives grant or not, I will be incurring the expenses. என்ன பண்ணும்? எதுல போடுறது பெட்டர்? இந்த திங்கிங்லாம் எதுக்கு சொன்ன? நாளைக்கு நீயே ஒரு ஸ்டாண்டர்ட் டெவலப்பரா ஆகலாம். கரெக்ட்? அது மாதிரி திங்க் பண்ணு. சிச்சுவேஷன்ஸ் கரெக்டா இல்லையா? இப்போ கவர்மெண்ட் வந்து நான் கவர்மெண்ட் கொடுக்குறான்றதுனால தான் இந்த ப்ராஜெக்டே பண்றேன்னா, அப்போ you are not interested to incur this expense and compare your previous year with the current year. Because the government is giving, you are incurring the expense. Yes or no? Then the government grant should be adjusted and the remaining expense you have to charge it to profit and loss account. அதனால தான் இந்த ஆல்டர்னேட்டிவ். நீ எப்படி பண்ண போறேன்னு எனக்கு தெரியாதே, அதனால ரெண்டு ஆல்டர்னேட்டிவ்ல எதை வேணா பண்ணிக்கோன்னு சொல்றோம். With the expectation government will give you some grant, you are incurring some expenses. That government grant you credit to P&L or adjust against it. அப்போ என் பசங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? Irrespective of whether the government gives or not, my policy is every year I will do this project.
then you take that to profits and loss account. And government இந்த வருஷம் 50% தருவன்வா, அடுத்த வருஷம் 30% தருவன்வா. ஸோ என்னோட எக்ஸ்பென்ஸை கம்பேர் பண்ண முடியாது. So I don't want to disturb my expenses, then I will take it to P&L account. Because government is giving, I am doing is obviously I am expecting a reimbursement against these expenses. யாருக்கு தூக்கம் வந்ததுன்னா எழுந்தணும், துள்ளி கூட not allowed. Clear can 100%. So grant relating to income should be credited to profit and loss account. True or false? Grant relating to expense, you can either credit it to P&L or adjust against the respective expenses. True or false? இந்த என்ட்ரிலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கா இல்ல ஜாலியா இருக்கா? ஜாலியா இருக்க. ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துட்டு இந்த ஜேர்னல் என்ட்ரி பிரின்சிபல் அண்ட் ஜேர்னல் என்ட்ரி எழுதணும். அதுதான் ஸ்டாண்டர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் எழுதிடணும். ஒரு சிச்சுவேஷன் நம்ம கொடுப்பா, அது வந்து கிராண்ட் ரிலேட்டிங் டு இன்கம் ஆஸ் பர் AS 12 கவர்மெண்ட் கிராண்ட்ஸ், கிராண்ட் ரிலேட்டிங் டு இன்கம் should be credited to profit and loss account. In the given case, the grant is relating to export turnover, which is income, hence the grant should be credited to profit and loss account. The journal entry is cash account debit to government grants account, government grants account debit to profit and loss account. Clear? Grant relating to expense, there are two alternatives. One, it can either be credited to profit and loss account, or the grant can be adjusted against the expenses as per AS 12 government grants. In the given case, the respective expenses are training expenses. So when the grant is received, the entry is cash to government grants to P&L. Alternative 1. Alternative 2, cash account debit to government grants account debit to training expense. In case the training expense incurred amount is also been given, training expense to cash for the training expense incurred. This training expense, the remaining training expense of 5 lakhs will be taken to profit and loss account. இந்த சீனுக்கு 5 மார்க். இந்த சீனுக்கு எவ்வளவு மார்க்? 5 மார்க். ஆண்டவர் கூடவே இருக்காருன்னு அர்த்தம். கொஞ்சம் கூட தள்ளி போல. Clear or not clear? Okay. Some grants relating to revenue, எனக்கு relating to can also be treated as deferred grants. Can also be treated as deferred government grants. Deferred government grants. So grant relating to revenue way deferum பண்ணலாமா? பண்ணலாம் கண்ணா. நான் இப்போ சொன்னேன்ல, இப்போ we have decided to plant 1 crore treesன்றது வேண்டாம். இப்போ நம்ம ஈஸி கால்குலேஷனுக்கு 10,000 trees எவ்வளோ பிளான் பண்ணணும்னு வச்சுருக்கோம்? 10,000 trees பிளான் பண்ணணும் அப்படின்னு நம்ம ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணுறோம் கவர்மெண்ட்டுக்கு 5 இயர்ஸில். எவ்வளோ வருஷத்தில்? 5 இயர்ஸில். இதுக்கு நமக்கு டோட்டலாக இப்போ ஒரு எஸ்டிமேட்டட் காஸ்ட்னு பார்த்தோன்னா ஒரு 1 lakh rupees ஆகுது. கவர்மெண்ட் இந்த ப்ராஜெக்டை நம்ம கொடுத்தோன்னே உடனே they have given a government grant. ஓகே, 10,000 வேண்டாம், 10 lakh treesன்னு வச்சுப்போம். 10 lakh trees எவ்வளோக்குண்ணா? 10 lakh trees. Government immediately we submitted the project. Government has given 3 lakhs grant. டக்குன்னு எவ்வளோ கொடுத்துட்டான் நமக்கு. இந்தாங்க சார், நீங்கள் கட்டாயம் பண்ணுவீங்க 5 வருஷத்தை பண்ண. நம்ம எதிரேப்பா, நம்ம இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை செடியை, நம்மளை நம்பி எவ்வளோ கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட்டை? 3 lakhs immediately sanction. இப்போ this project we are going to complete in 1 year or 5 years. அப்போ this 3 lakhs because it's our expense. ட்ரீ வைக்கிறது சொத்தா? அதுவும் பப்ளிக் லேண்டில் ட்ரீயை வைக்கிறது உன் சொத்து. எல்லாம் ட்ரீலாம் வச்சுப்பேன், அதை உன் புக்ஸில் அசட். ட்ரீஸ் அக்கௌண்ட் டெபிட், கேஷ் அக்கௌண்ட் மூஞ்சிலே கொடு. தட் இஸ் எக்ஸ்பென்ஸ். எனக்குன்னா தட் இஸ் புரியலை. டேய், நீ ட்ரீ வைக்கிறதுன்னு சொந்த உங்கள் வீட்டு உள்ளேயா இல்லை வெளியே? டேய், என்னடா புரிஞ்சுக்க போகிறேன்? புரியறதா இல்லையா? எத்தனை வருஷம் இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுவோம்? அப்போ we are going to incur the entire expenditure in 1 year or over a period of 5 years? Over a period of 5 years. இப்போ இந்த 3 lakhs 1 year P&L போகணுமா or over the period of 5 years? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 10 lakh treesோட லிசன், இந்த 10 lakh treesோட டோட்டல் எக்ஸ்பென்சஸ் எஸ்டிமேட்டட் என்னன்னா, எக்ஸ்பென்சஸ் இந்த ப்ராஜெக்டோட எக்ஸ்பென்ஸ் எஸ்டிமேட்டட் வந்து ஒரு 20 lakhs. எவ்வளோ எஸ்டிமேட் பண்ணுறோம்? ஓகே, ஈஸியாக இருக்குது. 15 lakhs. ப்ராஜெக்ட் எஸ்டிமேட்டட் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ? 15 lakhs. திஸ் 15 lakh புரியல. இந்த ப்ராஜெக்டோட எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஃபார் 5 years எவ்வளோ? This 15 lakhs I am going to incur in the first year itself or over a period of 5 years? Over a period of 5 years. Now I have planned first year I want to incur 5 lakhs, second year 4 lakhs, 3 lakhs, 2 lakhs, 1 lakh. Like that I want to incur. என்னது புரியறதா இல்லையா? ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளோ செலவு பண்ண போகிறேன்? And assume I have spent as planned, I have spent 5 lakhs. அப்போ expenditure incurred in the first year is
5 lakhs. I got a government grant for the entire 5 years, 3 lakhs I got. Now the entire 3 lakhs will be taken to first year P&L, or it should be amortized in the ratio of expenditure to be incurred. அப்படின்னு நீ சொல்றியா AS12 சொல்றேன்? நான் சொல்லவே இல்லையே அது மாதிரி AS12 சொல்றான்னு. சார் நீங்கள் பேசுறதுலேருந்தே அப்படி தான் இருக்கும், இல்லைன்னா எதுக்கு தண்டமாக இதெல்லாம் பேசின்னு உட்காந்துட்டு இருப்பாரு. கிளியர் ஆர் நாட் கிளியர்? ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ யூ ஆர் கோயிங் டு இன்கர் அ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், பட் யூ ஆர் கோயிங் டு இன்கர் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் more than 1 year. More than 1 year, whatever the government grant you receive, you have to keep that government grant in a deferred grant account. என்ன அக்கௌண்ட்? deferred grant account. சொல்லு. அப்போ ஃபஸ்ட் இயர் வந்து நம்ம செலவு பண்ணது எக்ஸ்பென்ஸ் டு கேஷ் வந்து எவ்வளோ? 5 lakhs 5 lakhs. இப்போ நமக்கு கிராண்ட் வந்தது, கேஷ் அக்கௌண்ட் டெபிட் ஜிஜின்னு போடுவோமா டிஜிஜின்னு போடுவோமா? டெஃபர்டு கவர்மெண்ட் கிராண்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவோம். எதில் கிரெடிட் பண்ணுறோம்? டெஃபர்டு கவர்மெண்ட் கிராண்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவோம். இப்போ பார், புரியுறதா இல்லையா? இந்த எக்ஸ்பென்ஸ் நமக்கு P&Lக்கு போயிடும். இந்த எக்ஸ்பென்ஸ் என்ன போயிடும்? P&L. இந்த கவர்மெண்ட் கிராண்ட் 3 lakhsம் ஃபுல்லுமே ஃபர்ஸ்ட் இயர் P&Lல போகணுமா, ஆர் ஓவர் தி பீரியட் ஆஃப் 5 years ஈக்குவலாக போகணுமா? இந்த ரேஷியோ ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் டு பி இன்கர்டு. எக்ஸ்பெண்டிச்சர் 5:4:2:1. அப்போ எவ்வளோ? 15 lakhs. அப்போ 5 divided by 15 into 3 lakhs 1 lakh. அப்போ இந்த டிஜிஜிலேருந்து 1 lakh மட்டும் தான் ஃபர்ஸ்ட் இயர் P&Lக்கு போகணும். இந்த டிஜிஜிலேருந்து 1 lakh மட்டும்தான் ஃபர்ஸ்ட் இயர் P&L போகணும். அந்த 1 lakh எப்படி கண்டுபிடித்தோம் என்று அனைவருக்கும் நன்றாக புரிகிறதா? 3 lakh 5 divided by 15 எங்கே வந்ததா? n into n plus 1 by 2 5 into 5 plus அதெல்லாம் வேண்டாம். 5 plus 4 plus 3 plus 2 plus 1 15 5 by 15 into 3 lakhs. என்னங்கன்னா 5 divided by 15 into 3 lakhs. இப்போ எவ்வளோ P&Lக்கு போகணும்? அப்போ டிஜிஜி அக்கௌண்ட் டெபிட் to P&L account எவ்வளோ? remaining 2 lakh will be shown as a liability. Remaining 2 lakhs will be shown as a liability. புரிஞ்சுது? நம்பணும். இந்த மாதிரி கையை தட்டிட்டேல்னா நம்பினோம். அதானே நினைக்கிறேன். ஓகே. இந்த 4 lakh அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் இயர் we incurred 4 lakhs. We incurred as budgeted, we incurred 4 lakhs. சார் அது மாதிரி நம்ம பட்ஜெட் பண்ணதை இன்கர் பண்ணலன்னா இதை கொஞ்சம் மாற்றி இதெல்லாம் மாற்றி அப்படி டோட்டல் பண்ணி திருப்பி ரிவைஸ்டு ரேஷியோவில் இல்லை, எதையோ ஒன்றத்தை பண்ணுன்றோம். புரியுறதா இல்லையா? மொத்தத்தையும் P&L கொண்டு போய் வைக்காதரா, டேஷு ஒரே வருஷம் பண்ண பதில் ஓவர் தி பீரியட் அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போ. இந்த ரேஷியோ ஆஃப் எக்ஸ்பென்சஸ் டு பி இன்கர்ட். கம்ஃபர்டபுள்? சார் ஒரு ரெவென்யூ ரிலேட்டட் கிராண்ட்டை டிஜிஜியாக கூட வைக்கலாமா? வைக்கலாம். ஒரே வச்சம் செலவு பண்ண போகிறது இல்லை. அந்த ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம்னா டிஜிஜியாக வைக்கலாம். சொல்லு. டெஃபர்டு கவர்மெண்ட் கிராண்ட். என் பசங்களுக்கு சூப்பராக புரிஞ்சிருக்கா, சுமாராக தான் புரிஞ்சிருக்கா? எக்ஸலன்ட். கிராண்ட் ரிலேட்டிங் டு இன்கம் ஷுட் பி கிரெடிட்டட் டு. கிராண்ட் ரிலேட்டிங் டு எக்ஸ்பென்சஸ் ஆல்டர்னேட்டிவ் 1 கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் டு P&L. ஆல்டர்னேட்டிவ் 2 அட்ஜஸ்ட் அகெயின்ஸ்ட். Can we treat the grant relating to a revenue item as deferred government grant? In case the expenditure is planned, we have planned to incur the expenditure over a period of time more than 1 year. You can treat it as deferred government grant and it should be taken to P&L in the ratio of expense to be incurred. Clear? டக்குன்னு முடிச்சிடும். நெக்ஸ்ட், கிராண்ட் ரிலேட்டிங் டு ஸ்பெசிஃபிக் ஃபிக்ஸட் அசெட். என்னது? கிராண்ட் ரிலேட்டிங் டு ஸ்பெசிஃபிக் ஃபிக்ஸட் அசெட் டெப்ரிஷியபிள். கிராண்ட் ரிலேட்டிங் டு ஸ்பெசிஃபிக் ஃபிக்ஸட் அசெட் டெப்ரிஷியபிள். ஒரு பர்டிகுலர் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்க்காக நமக்கு கிராண்ட் வருது. ஒரு பர்டிகுலர் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்க்காக நமக்கு என்ன வருது? கிராண்ட் வருது. உண்மையாக அது புரிஞ்சுது? நல்லா புரிஞ்சுது? அவ்வளோதான். இங்கே படிக்கிறத அப்படியே எக்ஸாமில் போய் எழுதலாம். கவனிங்க. கிராண்ட் ரிலேட்டிங் டு ஸ்பெசிஃபிக் ஃபிக்ஸ்ட் அசெட் டெப்ரிஷியபிள். ஃபார் எக்ஸாம்பிள், வி ஆர் ஸ்டார்டிங் அவர் இண்டஸ்ட்ரி இன் அ பேக்வர்ட் ஏரியா அண்ட் வி ஆர் ப்ரொவைடிங் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரூரல் பீப்புள். எஸ் ஆர் நோ? ஸோ த கவர்மெண்ட் சேஸ், Saravanan, you are starting your industry in a backward area. So in whatever the machinery you purchase, on the cost of the machinery, I will give you 30%. I'll give you 30% on the cost of the machinery. On the இல்லை வேண்டாம், 20% on the cost of the machinery. சரி விடு. 20% on the cost of the machinery. 30 or 20? வெரி குட். 13 சொன்னால் கொட்டி விட்டுருவேன். 30% on the cost of the machinery. The government has 20%. சாரி, 20%. என்னது?
20% on the cost of the machinery. The government promised to give a grant. என்னடா தப்பு கண்டுபிடிக்கலான்னு பார்த்துன்னே இருக்கேன். அதனால தான் தப்பு வந்துட்டே இருக்கு. நீ எதிர்பார்க்கறது வருது இல்லை, இன்னொரு தடவை அது மாதிரி எதிர்பார்க்காத. ஓகேவா? ரைட். ஓகே, எவ்வளோ பர்சன்ட் கிராண்ட்? 20% on the cost of the machinery. Machinery is a depreciable asset or a non-depreciable asset? யார் மேலே கை போடக்கூடாது, யார் மேலே கை போடக்கூடாது. ஓகே, நோ ப்ராப்ளம். தவறி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை. ரெடி. அதனால தான் பாய்ஸ் கேர்ள்ஸ் இப்போ தனித்தனியாக உட்கார வைக்கிறோம், இல்லைன்னா சேர்ந்து கூட உட்கார், தப்பு இல்லை. பட் நீ சும்மா இருக்க மாட்டேன், கொஞ்ச நாளைக்கு வச்சு அப்படி ஃப்ரெண்டுன்னு டிஸ்டர்ப் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பேன். ரெடி எல்லாரும் கவனிக்க. கண்ணா, இஃப் வி பர்ச்சேஸ், யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க கண்ணா. If we purchase 10 lakhs of machinery, how much grant will be receiving from government? 10 lakhsக்கு வாங்கினா எவ்வளோ கிராண்ட் வரும்? 2 lakhs வருமா, 3 lakhs வருமா? 2 lakhs தான் வரணும். புரியுறதா இல்லையா? ரைட். 2 lakhs நமக்கு கிராண்ட் வருது. How to account this grant? How to account this grant? Sir, I know how to account a grant relating to income. I know how to account a grant relating to expense. How to account a grant relating to a specific fixed asset which is depreciable. அப்போ நம்ம மெஷினரி 10 லட்சத்துக்கு வாங்குறோம். எவ்வளோக்கு வாங்குறோம்? 10 லட்சத்துக்கு மெஷினரி வாங்கினா நம்ம என்ன என்ட்ரி போடுவோம்? மெஷினரி டு கேஷ் ஆர் பேங்க். எவ்வளோக்கு? 10 lakhs. இப்போ கவர்மெண்ட் எவ்வளோ தரேன்னு சொல்லிட்டா நமக்கு? 2 lakhs தந்துட்டானே வச்சுப்போம். என்னது? தந்துட்டானே வச்சுப்போம். அப்போ கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் எவ்வளோ? 2 lakhs. நவ் whether this government grant, whether it should be taken to P&L or it should be adjusted against the cost of the machinery. நீயே ஸ்டாண்டர்டை டெவலப் பண்ணிட்டேன்னா அப்போ நான் அதுக்கு கொஞ்சமாவது அடங்கு. புரியுறதா இல்லையா? நீயே இல்லை சார் நான் சொல்கிறது செய்யுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் மிஷினரியோட, அதான் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு, எனக்கும் மெமரைஸ் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்கும். நிறுத்தடி, கவனிங்க எல்லாரும். There are two alternatives. To account government grant relating to specific fixed asset. Alternative 1, grant relating to specific fixed asset can be adjusted against the cost of the asset. Sir, அதெல்லாம் பண்ணாத, நீ சொன்னதெல்லாம் செல்லாது. Grant relating to specific fixed asset should be adjusted against the cost of the asset. நீ சொல்லணுமா நான் சொல்லணுமா? Grant, அதெல்லாம் பேசாத. Grant relating to specific fixed asset should be adjusted against the cost of the asset. சார் அப்போ கேஷ் அண்ட் பேங்க் டு மிஷினரின்னு போடலாமா? ஜிஜின்னு கூட போடலாம், அதுக்கப்புறம் ஜிஜி டு மிஷினரின்னு போடலாம். என்னடா? So this government grant should be adjusted against the cost of the machinery. On the remaining balance only you have to provide depreciation over the useful life of the asset. Clear or not clear? உண்மையா புரியுறதா? GG relating to specific fixed asset. சொல்லு. Depreciable should be adjusted against the cost of the asset. And on the remaining net amount எவ்வளோக்குன்னா 8 lakhs we have to provide depreciation. அப்போ depreciation to machinery அப்படின்னு போட்டோன்னா 8 lakhs ஆப்வியஸாக யூஸ்ஃபுல் லைஃப் 5 yearsன்னு வச்சுக்கோ, 1.6 lakhs. அப்போ எவ்ரி இயர் P&L 1.6 lakhs 1.6 lakhs 1.6 lakhs கொல்லப்படுவா சிரிச்சுன்னா. எத்தனை வருஷம் P&L போட்டிருக்க? அப்போ 0 ஆகிடும் கடைசியாக. கதை சூப்பராக புரியுதா? சுமார் தானே சார்? அவள் தானே சார். மெஷினரி வாங்கினா அதுக்கு ரிலேட்டடாக ஜிஜியை மெஷினரியோட அட்ஜஸ்ட் பண்ணோம். ரிமைனிங் இருக்க மெஷினரிக்கு அந்த ரிமைனிங் காஸ்ட்டுக்கு யூ ஹவ் டு ப்ரொவைட் டெப்ரிஷியேஷன். ஓகே. அப்போ 8 lakhs டிவைடட் பை 5 yearsன்னு போடணும். இதை 4 yearsனா ஓகே சார். 10 years இருந்தால் 80,000 போடும். 5th year எண்டில் மெஷினரியோட க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஓகே, முடிச்சிருந்தார்கள். ஆல்டர்னேட்டிவ் 2. நேரத்தை alternative 2 grant relating to specific fixed asset depreciable. Alternative 2. This standard says Saravanan there is an alternative. If you are not interested to adjust this against the cost of the asset, you can also create it to deferred government grant account. எங்க போடலாம்? அப்ப cash or bank account debit to DGG ன்னு போட சொல்றான். என்ன அக்கவுண்ட் போட சொல்றான்? DGG.
and it should not be adjusted against the cost. It should not be adjusted against the cost. புரியுறதா கண்ணா? இப்போ இதில் வந்து கேஷ் டு ஜிஜின்னு போட்டோம், ஜிஜி டு மிஷினரி. அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் ஒன்ல we have adjusted the grant against the cost of the asset. On the remaining amount you have provided depreciation over the life of the asset. அது ஆல்டர்னேட்டிவ் 1. ஆல்டர்னேட்டிவ் 2ல என்ன சொல்றான்னா மிஷினரி டு கேஷ் ஓகே, கேஷ் ஆர் பேங்க் டு என்னன்னு சொல்றான் டிஜிஜின்னு போடணும். அண்ட் டெப்ரிசியேஷன் should be provided on 10 lakhs on 10 lakhs. அப்போ ஆல்டர்னேட்டிவ் 2ல P&L டெப் எவ்வளவு வரும்? 2 lakhs வரும். P&L டெப் எவ்வளவு வரும்? 2 lakhs. 8 lakhsக்கு டெப்ப போடக்கூடாது. எவ்வளவுல போடணும்ன்றா? ஏன்னா அந்த கிராண்ட்டை மிஷினரியில் அட்ஜஸ்ட் பண்ணுமா டிஜிஜியா வச்சுட்டோமா? டிஜிஜியா வச்சு மிஷினரியில் அட்ஜஸ்ட் பண்ண கூடாது. ஆல்டர்னேட்டிவ் உனக்கு எது வேணுமா யூஸ் பண்ணிக்கொண்டான், உன் சௌகரியன்றான். கிளியர்? அப்போ சார் அப்போ நான் டிஜிஜின்னு போட்டேன்னா வெதர் இட் should not be adjusted against machinery. No, you are not supposed to adjust against machinery. அப்போ இந்த 10 lakhs divided by 5 எவ்வளோ டெப்பு? 2 lakhs. இந்த டிஜிஜி in the ratio of depreciation over the 5 years. சார் அதுவும் ஓவர் த பீரியட் ஆஃப் 5 இயர்ஸும் கரெக்ட் தானே? தப்பு. ஏன்னா WDVல டெப்ரிசியேஷன் பண்ணா அந்த ரேஷியோ இந்த ரேஷியோ ஆஃப் சொல்லு டெப்ரிசியேஷன். அப்போ 5 இயர்ஸ் டெப்ரிசியேஷன் நம்ம எப்பயுமே ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் போடுவோம். என்னடா அப்போ இந்த 2 lakhs divided by 5, ஏன்னா இந்த ரேஷியோ ஆஃப் டெப்ரிசியேஷன் 1:1. 5 இயர்ஸ்ன்றதுனால 5ல பண்றோமா? இந்த ரேஷியோ ஆஃப் டெப்ரிசியேஷன் அது அவசரப்படக்கூடாது. புரியுறதா இல்லையா? ரைட் புரியுறதா? The deferred government grant should be taken to P&L in the ratio of depreciation charged to P&L. அப்போ ரேஷியோ ஆஃப் டெப்ரிசியேஷன் ஓவர் த பீரியட் ஆஃப் 5 years 2:2 அப்போ 2 இப்போ டிஜிஜி டு P&L என்னங்கன்னா டிஜிஜி டு ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளோ 40,000. ஸோ பை டிஜிஜி 40,000. புரியல உனக்கு? இப்போ எஃபெக்டிவாக பார்த்தோன்னா இங்கே டெப்ரிசியேஷன் 2 lakhs, டிஜிஜி கிரெடிட்டட் டு P&L 40. அப்போ நெட் எவ்வளோ 1. இங்கேயும் நெட் எவ்வளோ? கையை தட்டி கொண்டாடுது. புரியல? டோயிங் எல்லாரும் இங்கே சொல்லு. இந்த டிஜிஜி மிஷினரிக்கு போகணுமா P&Lக்கு போகணுமா? ஒரே வருஷம் போகணுமா ஓவர் த பீரியட்? ஓவர் த பீரியட் ஈக்குவலி இந்த ரேஷியோ ஆஃப் டெப்ரிசியேஷன். அப்போ டிஜிஜி டு P&L ஃபர்ஸ்ட் இயர் 40 பை டிஜிஜி 40 பை டி 40 by DGG 40 DGG 40 1.6 புரியணும். சூப்பராக புரியுதா? சுமாராக தான் புரியுறதா? சார் புரிஞ்சது சார். கிராண்ட் ரிலேட்டிங் டு ஸ்பெசிஃபிக் ஃபிக்ஸட் அசெட்ஸ், கிராண்ட் ரிலேட்டிங் டு ஸ்பெசிஃபிக் ஃபிக்ஸட் அசெட் டெப்ரிஷியபிள். ஆல்டர்னேட்டிவ் 1 வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கிராண்ட்டை டேரெக்டாக மிஷினரியில் அட்ஜஸ்ட் பண்ணி ரிமைனிங் மிஷினரியோட கேரிங் அமௌண்ட்டை we have to depreciate over the life of the asset. ஓகே சார். இல்லை ஆல்டர்னேட்டிவ் 2 ஃபர்ஸ்ட் அந்த கிராண்ட்டை வந்து டிஜிஜியில் வச்சுட்டு மிஷினரியோட ஒரிஜினல் காஸ்ட்டுக்கு டெப்ரிசியேஷனை ப்ரொவைட் பண்ணிட்டு இந்த ரேஷியோ ஆஃப் டெப்ரிசியேஷன் you have to take the டிஜிஜி to P&L over the useful life of the asset in the ratio of depreciation. நெட் எஃபெக்ட் பார்த்தா என்னமா இருக்கும்? சேமாக இருக்கும். சூப்பராக சுமார் தானே? கிளியரா இருக்கு. ஓகே 100%. நான் டெப்ரிஷியபிள் ஃபிக்ஸட் அசெட்ஸ் என்னது? Sir, in case I am receiving a grant for a non-depreciable fixed assets like land. Like land. இப்போ நான் லேண்ட் வாங்குறேன், அதுக்காக எனக்கு ஒரு கிராண்ட் வந்திருக்கு. அப்போ எப்படி சார் நான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். ஓ நீ பிரின்சிபல் எதுவும் சொல்லாத. ஜாங்கிரி எந்த பிரின்சிபலும் உங்ககிட்ட வேண்டாண்டி. நான் சொல்ற பிரின்சிபலை கவனிச்சுக்கோடி. இன் கேஸ் த கிராண்ட் இஸ் ரிலேட்டிங் டு நான் டெப்ரிஷியபிள் அசெட், இஃப் த கிராண்ட் இஸ் ரிலேட்டிங் டு நான் ஸ்பெசிஃபிக் சத்தியமா புரியுறதுடா நான் சார் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இஸ் தேர் எனி ஆல்டர்னேட்டிவ் ஃபார் கிராண்ட்ஸ் ரிலேட்டிங் டு ஸ்பெசிஃபிக் ஃபிக்ஸட் அசெட் டெப்ரிஷியபிள்? Alternative 1, the grant received should be adjusted against the on the remaining cost we have to provide depreciation over the useful life of the asset. Alternative 2, that grant receipt should be credited to DGG and DGG should be taken to P&L later.
டிஜிஜி P&L போகும்போது கிரெடிட்ல போகுமா டெபிட்ல போகுமா? எதனா பண்ணி வைக்காதே ஜாங்கிரி. டிஜிஜியே P&L டெபிட் சைடு போட்டு. The DGG should be the credit that should be taken to the credit side of P&L over the life of the asset in the ratio of நல்லா புரிஞ்சிச்சு நினைச்சுக்கலாமா? grant relating to non depreciable asset என்ன grant relating to என்னடா NDN National Democratic Alliance சரி விடு. non depreciable asset நமக்கு என்னது? non சல்லகட்டி கவனிடிங் நான் டெப்ரிஷியபிள் asset. AS12 says Saravanan. யார் பேசுறா? Saravanan, check whether there exist any conditions. No conditions. No, there is no condition attached to the grant except to purchase land. Land வாங்கினா grant. No other condition. Land வாங்கினா grant. சொல்லு. No conditions attached. Then Saravanan, the entire grant you created to capital reserve. Grant relating to non-depreciable asset, no conditions attached. Sir? No conditions attached. எல்லாரும் ஒழுங்கா நான் சொல்ல grant relating to non-depreciable asset, no conditions attached. They no conditions na land வாங்கணும். புரியுதா இல்லையா சார்? நோ கண்டிஷன் அட்டாச்னா லேண்ட் சார் எதனா ஒரு கண்டிஷன் அட்டாச் சொல்லுங்க சார், அப்பதான் நோ கண்டிஷன்ஸ் எங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், கவர்மெண்ட் இஸ் ஹேவிங் அ பாலிசி, இஃப் யூ பர்ச்சேஸ் எனி லேண்ட் இன் ரூரல் ஏரியா ஃபார் யுவர் இண்டஸ்ட்ரி, I will give on the value of the land, if you are purchasing for 100 crores, I will give 20 crores அப்படின்னு சொல்றான். 100 கோடிக்கு எவ்வளவு கோடி தரேன்றான்? நீ ரூரல் ஏரியால உன் இண்டஸ்ட்ரிக்காக லேண்ட் வாங்கினா அந்த லேண்ட்லயே நான் இது தரேன்றான், கிராண்ட் தரேன்னு சொல்றான். 20% கிராண்ட் தரேன்றான். அப்ப இந்த லேண்ட் இஸ் a depreciable asset or a non depreciable asset, and this grant is relating to non depreciable asset, and they are putting a condition. they are no conditions na this 100 crores land வாங்கினது land to cash, 100 crores in the grant cash or bank to capital reserve. புரியல? no conditions attached na cash or bank to capital reserve. ஐடியா புரியுறதா இல்லையா? land to cash or bank எவ்வளோ? cash or bank to capital reserve எப்ப இது சார்? கண்டிஷன் போடலாமா சார்? ஆமா கண்ணா, அந்த லேண்ட்ல எம்ப்ளாயீஸ்க்கு ரெசிடென்ஷியல் பில்டிங் கட்டி கொடுக்கணும், அந்த லேண்ட்ல ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நீ ஆரம்பிக்கணும், ஏதோ ஒரு லூஸ் மாதிரி போட்டு விட்டுருவோம். புரியல? நான் 20 கோடி தருவேன், இந்த லேண்டுக்கு தான் நான் தரேன், ஆனால் அதில் ஒரு ரிசர்ச் யூனிட் நீ போடணும், ஆர் எம்ப்ளாயீஸ்க்கு ரெசிடென்ஷியல் குவார்ட்டர்ஸ் கட்டி கொடுக்கணும், ஏன்னா அந்த ரூரல் ஏரியாவில் யாருக்கும் வீடு சரியா இல்லை, ஸோ அதை நீ கட்டி கொடுக்கணும். இல்லைனா கவர்மெண்ட் ஷுட் டேக் இனிஷியேட்டிவ். கவர்மெண்ட் 20 லட்சத்தை ப்ராஜெக்ட்னு போட்டோன்னா அது ஃபில்டர் ஆகி பப்ளிக் போகும்போது 2 கோடி தான் போகும். அதே ஃபேக்ட்ரி கொடுத்தானா கண்ட்ரோல். புரியல? ஏன்னா நடுவில் இருக்கானுங்களே வேஷ்டி கட்டின்னு நிறைய பேர், வீடு கட்டிக்க சொன்னா இவனுங்க கட்டிப்பானுங்க நம்ம ஊர்ல லூஸ். உண்மையா புரியறதா இல்லையா? கிளியர்? ஓகே, 5 வருஷம் கழிச்சு தான் நம்ம ஓகேவா? ரைட். அங்கேயும் போய் அவனுங்களை உசுர் எடுக்க வேண்டியது. எனக்கெல்லாம் என்னார்மஸ் ப்ரொடெக்ஷன் தேவை. புரியுதா? நான் நடந்து போகும்போது டக்குன்னு நீங்களாம் எல்லாருமே ரெடியா இருக்கணும், கன்னெல்லாம் வச்சுட்டு. ஏன்னா கிளாஸ் எடுக்கும் போதே 4 பேர் நம்மளை தப்பா பேசுறான். பாலிடிக்ஸ்லாம் போனா தெருவே அப்படிதான் பேசப்படுது. லைஃப் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப், லைஃப் இஸ் இன்ஸ்பைட் ஆஃப்னு அடிக்கணும். புரியுதா இல்லையா? பசங்களுக்கு இப்படி சொல்லி கொடுக்கறதே கிரிட்டிசிசம் வருது. நம்மளாம் போய் ஜென்ரலாக பப்ளிக்கில் பேசணுன்னா அவ்வளோதான், அவன் துப்பாக்கி எடுத்துன்னு நின்றுவான் நம்மக்கிட்ட. நீங்களாம் டக்குன்னு மறைச்சி சுட்டுறணும். டேய், புரியறதா இல்லையா? என்ன அஜய் எதுவும் பண்ணுவேல? நீ சிரிக்கிறத பார்த்தா செய்யற மாதிரி தெரியல. கிளாஸ் எடுக்கிறதுலே கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுறோம் நம்ம. சூப்பர் தான் நான் சரவணன் சார். ரெடி? நான் கவனி. அன்னைக்கு வந்து அவனாவது வீட்டுள்ள ஒழிறேன், இப்போதான் சார் கல்யாணம் ஆயிருக்கணும், குழந்தை கொல்ல படுவாய். புரியறதா இல்லையா? நாளைக்கு சார் இல்லை சார்
எமர்ஜென்சின்னு கூப்பிட்டனா எல்லாம் வந்து நிக்கணும், புரியுறதா இல்லையா? ரைட், உலகம் பயப்படணும். இது மாதிரி ஒரு இது வச்சுருக்கானே, யாருக்குமே தெரியாம இவ்வளவு பேர் ஒரு பயங்கர ஒரு பிரம்மாண்டம் பண்றோம். டேய், உங்களை நம்பி தாண்டா சொல்லிட்டு இருக்கேன். உங்க வீட்டுல ரிலேட்டிவ் எல்லாரையும் கூட்டணும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மாநாடுக்கு, புரியுதா இல்லையா? தெருவில் எவனாவது இருந்தாலே வா வா கொஞ்ச நாள் வா. ஒரு ஏன்னா சம்டைம்ஸ் நாட்டுக்கு நல்லது செய்யணும்னாலே நம்ம எராட்டிக்காக ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. முன்னாடிலாம் ஏதோ நல்லது செய்யணும், இப்போல்லாம் அப்படி கிடையாது. அதே ஸ்ட்ராட்டஜிஸ் டைம் இல்லை. நான் டெப்ரெஷபிள் அசெட் சொல்ல, இந்த வேஷ்டிக்காரனுங்க நடுவில் வந்துட்டானுங்க. கடா லேண்ட் ரிலேட்டிங் டு நான் டெப்ரெஷபிள் asset, no conditions attached. No conditions. You just purchase land, I will give you whatever you want to construct on that land. You are freely allowed to construct. Then no conditions attached. Then the grant should be credited to capital. In case conditions attached, conditions at the land and the building construct something you have to do. In case there is a conditions attached, we need to incur certain expenditure further. We need to incur certain expenditure further. Then how we need to account that grant relating to land. Relating to land. In case no conditions attached, the government grant should be credited to. In case conditions attached. In case conditions attached. For example, the government is giving us grant relating to land. We have purchased land. Land to cash. எவ்வளவு கோடி வாங்கிட்டோம்? 100 crores நம்ம லேண்ட் வாங்கிட்டோம். இப்போ நமக்கு வந்து 20 crores கிராண்ட் வருது. எவ்வளவு வருது? 20 crores நமக்கு என்ன வருது? கிராண்ட் வருது. அப்ப கேஷ் அக்கவுண்ட் டெபிட் டு டெஃபர்டு கவர்மெண்ட் கிராண்ட்னு வைக்க சொல்றோம். கண்டிஷன்ஸ் இருந்தா எங்க இருக்கு? when there is conditions எதுல கிரெடிட் பண்ண சொல்றோம்? டெஃபர்டு கவர்மெண்ட் கிராண்ட்டுக்கு எவ்வளவு கோடி? 20 crores. புரியாதா பாரு, என் சேனல்களுக்கெல்லாம் புரியாதா பாரு. நோ கண்டிஷன்ஸ்னா கேபிட்டல் ரிசர்வ் போட்டு ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல கொண்டு போயிட்டான். ஓகேவா? கேஷ் டு லேண்ட். ஏன்னா லேண்டுக்கு நம்ம டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ண மாட்டோம். அப்போ இது பிஎன்எல்கே போகாது. அவனோட திங்கிங் என்னன்னா, பிஎன்எல் ஐட்டத்துக்கு எதனா கிராண்ட் வந்தால் அது பிஎன்எலுக்கு போகணும். பிஎன்எலுக்கு போகாத எதுவும் ஒன்று தான் இல்லை பேலன்ஸ் ஷீட்டுக்கு போகணும். இன்டென்ஷன் என்ன? இப்போ லேண்ட் வாங்கினோமா? கண்டிஷன்ஸ் அட்டாச்சா? நோ கண்டிஷன்ஸ் அட்டாச்சா? கண்டிஷன்ஸ் அட்டாச். என்ன கட்டி கொடுக்கணும்ன்றான்? ரெசிடென்ஷியல் குவார்ட்டர்ஸ் எம்ப்ளாயிஸ்க்கு கட்டி கொடுன்றான். ஓகேவா? நம்ம ஒரு 50 கோடி கட்டிருக்கோம். எவ்வளோ கட்டிக்கிறோம்? 50 கோடி ரெசிடென்ஷியல் குவார்ட்டர்ஸ் கட்டியிருக்கோம். எவ்வளோ கோடி? 50 கோடிக்கு ரெசிடென்ஷியல் குவார்ட்டர்ஸ் நம்ம கட்டிருக்கோம். ஓகேவா? இந்த ரெசிடென்ஷியல் குவார்ட்டர்ஸ்க்கு என்ன என்ட்ரி போட்டுப்போம்? ரெசிடென்ஷியல் குவார்ட்டர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட். எவ்வளோ கோடி? 20. அந்த ரெசிடென்ஷியல் குவார்ட்டர்ஸும் ஒரு பில்டிங் தான், கரெக்ட்? அப்போ அதுவும் அசெட் தான். புரியல? அதுவும் என்னது? அசெட் தான். இந்த ரெசிடென்ஷியல் குவார்ட்டர்ஸ்க்கு we provide depreciation. இந்த ரெசிடென்ஷியல் குவார்ட்டர்ஸ்க்கு we provide depreciation. Assume over a period of 10 years. Over a period of படிக்கிருக்கோம். Over a period of 10 years. அப்போ எவ்ரி இயர் இந்த ரெசிடென்ஷியல் குவார்ட்டர்ஸ் டெப்ரிசியேஷன் இருக்குல்ல, 5 crores போகும் பிஎன்எல், கரெக்ட்? எல்லா வருஷமும் 5 தெரியறதா பாரு, 10 வருஷம். அப்போ இதையும் 10 வருஷம் டிவைட் பண்ணி இந்த ரேஷியோ ஆஃப் டெப்ரிசியேஷன். ஸோ எவ்ரி இயர் எவ்வளோ கோடி கிரெடிட் பண்ணினோம்? 2 crores டிஜிஜிலேருந்து பிஎன்எலுக்கு பண்ணணும். கை தட்டாத ஒரு நிமிஷம், நிறைய பேருக்கு புரியல. லேண்ட் டு கேஷ் 100 கோடி, ரெசிடென்ஷியல் குவார்ட்டர்ஸ் டு கேஷ் 50 கோடி. இப்போ கேஷ் டு டிஜிஜி 20 crores பிகாஸ் கண்டிஷன்ஸ் அட்டாச்ட். அப்ப டிஜிஜில கிரெடிட் ஆயிடுது. இப்போ இந்த ரெசிடென்ஷியல் குவார்ட்டர்ஸ் will be taken to P&L in the form of depreciation over a period of 10 years. So divided by 10 ன்னு போட்டு every year 50 crores பண்ணிருக்கோம். என்னடா? அப்ப 50 crores divided by 10 every year 5 crores P&L க்கு போறது. அப்ப இந்த 20 crores P&L க்கு divided by 10 ன்னு போட்டு இப்ப தெரியல போய் இதை புரியலன்னு சொல்ல போற அதானே? கிராண்ட் relating to non-depreciable asset, no conditions attached, should be credited to capital reserve. Grants relating to non-depreciable asset, conditions attached,
it should be initially credited to deferred government grant and the DGG should be taken to P&L in the ratio of expenses charged to P&L. கையை தட்டிடு. என்ன எக்ஸ்பென்ஸ் P&L சார்ஜ் ஆகும் ரெசிடென்ஷியல் குவார்ட்டர்ஸ்க்கு? புரியுறதா இல்லையா? இல்லை இப்போ இந்த லேண்டுக்கு கொடுத்துட்டு இத்தனை மரம் நடணும் அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோ. ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் எந்த வருஷம் P&Lக்கு போகிறதோ அந்த வருஷம் இதை டேக்கணும். நம்ம அங்கே பண்ணமே ஒன்று டெஃபர்டு கிராண்ட்டு பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் டு பி இன்கர்ட் இன் ஃபியூச்சர் in the ratio of expenses to be incurred. கஷ்டப்படுத்துகிறேன் குழந்தைங்கள. இப்போ மரம் நெடுனா அந்த எக்ஸ்பென்ஸ் என்ன பண்ணியிருக்கானோ அதுக்கேற்ற ப்ரப்போர்ஷனில் டிஜிஜிக்கு போயிடும். ரெசிடென்ஷியல் குவார்ட்டர்ஸ்ன்றது உடனே P&Lக்கு போகாது, அது டிப்ரிஷியேஷனாக போகும். ஸோ இந்த ரேஷியோ ஆஃப் டிப்ரிஷியேஷன் யூ ஹவ் டு டேக் இட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ். லேண்ட் P&Lக்கு வரவே வராது. அதுக்கான அந்த கண்டிஷன்னு சொல்கிறான்ல, அப்போ நம்மளை ஏதோ செலவு பண்ண சொல்கிறான். அந்த செலவு ரெவென்யூவாகவும் இருக்கலாம், என்னவாகவும் இருக்கலாம், கேபிட்டலாக இருக்குது அப்படின்னா அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோட டெப்ரிசியேஷன் P&Lக்கு போகும்ல, அந்த ரேஷியோவில் போயிடணும். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் P&Lக்கு போய் அந்த ரேஷியோவில் போயிடணும். புரிஞ்சுட்டு நம்பணும், நான் அதை 100% நம்பணும். NDA no conditions attached. NDA conditions attached. Initially it should be credited to and the DGG should be taken to P&L in the ratio of expenses, in the ratio of expenses charged to profit and loss. நம்பி அடுத்தது சொல்லலாமா? Grant in the nature of promoters contributions. சொல்ல அப்படின்னா நம்ம இந்த சோலார் பவர் ப்ராஜெக்ட்டுக்கு கவர்மெண்ட்டே நான் ரீஃபண்டபிள் கேபிட்டல் தரோம். அதான் ப்ரமோட்டர் கேபிட்டல், ஓனர் ப்ரமோட்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் இல்லை. அப்படின்னா நம்ம ஒரு நியூ ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், 1000 கோடி ப்ராஜெக்ட், கவர்மெண்ட் இஸ் கிவிங் 200 crores நான் ரீஃபண்டபிள் கேபிட்டல். அப்படின்னா அவங்க கொடுக்குற கேபிட்டல் நம்ம திருப்பியே கொடுக்க வேண்டாம். என்ன நீங்களா இதை என்ன பண்ணணும்னு சொல்லுங்க? நான் ரீஃபண்டபிள் கேபிட்டல். It should be credited to capital reserve. என்ன grants சார்? அப்படின்னா நீங்க 1000 கோடி ப்ராஜெக்ட், நீங்க 800 கோடி கேபிட்டல் போட்டுருங்க, கவர்மெண்ட் ஒரு 200 கோடி நான் ரீஃபண்டபிள் கேபிட்டல் தரான். என் கேபிட்டலுக்கு கேஷ் டு கேபிட்டல் தான் போடுவேன், கவர்மெண்ட் கொடுக்குற கேபிட்டலுக்கு கேஷ் டு கேபிட்டல் ரிசர்வ்னு போடுவேன். grants in the nature of promoters contribution should be credited to capital reserve. சூப்பரா பிரதா, சுமாரா புரியுதா? ஒன்றும் இல்லை, கிராண்ட் இன்கம் ரிலேட்டட் இருந்தால் P&L கிரெடிட் பண்ணி, எக்ஸ்பென்ஸ் ரிலேட்டட் இருந்தால் P&L கிரெடிட் பண்ணி, இல்லைனா ஒரு நிமிஷம் இரு எக்ஸ்பென்ஸ்லேயே அட்ஜஸ்ட் பண்ணு. அதே மாதிரி சம்டைம்ஸ் இந்த எக்ஸ்பென்ஸ் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் மோர் தென் 1 year இருந்தால் டிஜிஜியாக வச்சு இந்த ரேஷியோ ஆஃப் எக்ஸ்பென்சஸ் சார்ஜ் பண்ணு. அதான் கிராண்ட் ரிலேட்டிங் டு ரெவென்யூ. கிராண்ட் ரிலேட்டிங் ஸ்பெசிஃபிக் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் ரெண்டு ஆல்டர்னேட் இருக்கு. எய்தர் அட்ஜஸ்ட் அகேன்ஸ்ட் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் ஆன் தி ரிமைனிங் அசெட் யூ ப்ரொவைட் டெப்ரிசியேஷன் ஓவர் தி லைஃப் ஆஃப் தி அசெட் ஆர் ட்ரீட் இட் அஸ் டெஃபர்ட் கவர்மெண்ட் கிராண்ட் அண்ட் டேக் இட் டு P&L in the ratio of depreciation. Non depreciable first credit to capital reserve in case no condition. In case condition attached, it should be credited to deferred government grant and it should be taken to P&L account in the ratio of expense to be incurred. உண்மையா புரியாதடா டேய், கடைசியா அதுமே சொல்லலையே, புரிஞ்சுதா? Grant relating to in the nature of promoters contribution should be credited to grant relating to non depreciable asset, no conditions attached. டக்குன்னு ஒரே வார்த்தையில பதில் வேணும், ஒரே வார்த்தையில பதில் வேணும். கிராண்ட் ரிலேட்டிங் டு நான் டெப்ரிஷியபிள் அசெட், கண்டிஷன்ஸ் அட்டாச்ட். ஒரே வார்த்தை டிஜிஜி சொல்லு. எக்ஸலென்ட். டிஜிஜி லேட்டர் இட் ஷுட் பி டேக்கன் டு P&L account in the ratio of expenses charged to profit and loss account. கிராண்ட் ரிலேட்டிங் டு இன்கம் ஒரே வார்த்தையில ஆன்சர் வேணும். நேரத்தை கிராண்ட் ரிலேட்டிங் டு எக்ஸ்பென்ஸ் ரெண்டு வார்த்தையில வேணும். P&L or adjust against expense. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல பரவாயில்ல புரியுறதா? கிராண்ட் ரிலேட்டிங் டு ரெவென்யூ கேன் பி ட்ரீட்டட் as deferred GGG. Yes. In case we are going to incur expense over a period of time more than 1 year, அங்க DGG வரலாம். இங்க
மிஷினரிலையும் அட்ஜஸ்ட் பண்ணலாம், டிஜிஜியாகவும் வைக்கலாம். டிஜிஜியாக வைக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. எப்படி எப்படி இருக்கு எப்படி இருக்கு? நான் புரியறதா இல்லையா? தவறி ஏதோ வாயில் சொல்லிட்டா அதையே பிடிச்சிக்க வேண்டியது. இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலை அது. நான் புரியறதா இல்லையா? இன்டென்ஷன்ஸ், we have to see the intention. நான் அப்படியே 30% சொன்னாலும் மைண்டில் சார்க்கு இவர் தான் இருக்கா, அடுத்தது வருவார் அப்படின்னு நினைக்கணும். அதான் கிடையாது. எவனாவது நாட்டில் தப்பு பண்ணுவானான்னு காத்துனே இருக்க. ஆடிட்டர் ரெடி? ஓகே, ரெடி? ஓகே. GG in kind. சொல்லு. We are receiving cash or other than cash? Sometimes government may provide us land or some other assets. Sometimes government gives us machinery at a concessional rate. Or sometimes government gives us machinery at free of cost. ஐடியா புரியுறதா இல்லையா? நம்ம ஒரு டைலரிங் இன்ஸ்டியூட் வச்சு அங்கே இருக்கிற ரூரல் லேடிஸ் எல்லாத்துக்கும் டெய்லரிங் சொல்லிக் கொடு. ரூரல் உமன் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம். சொல்ல, ரூரல் உமன் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம். அன்மோல் ஹெட். இப்போ அதுக்காக கவர்மெண்ட் நமக்கு அந்த டெய்லரிங் மிஷின் அதெல்லாம் வந்து ஃப்ரீயா தரான், ஆர் கன்செஷனல் ரேட்ல தரான். என்னடா அதுதான் GG in kind. You are starting the industry in backward era. Government allots land at free of cost, so that employment generation opportunities will be generated for a lot of rural people. அதனால் GG in kind. Sir, how to account GG in kind? எனக்கு ஒரு land வருது, or ஒரு மிஷினரி ஃப்ரீயா கிடைக்கிறது, or கன்செஷனல் ரேட்ல கிடைக்கிறது. Shall I tell you? In case government grant in kind is received at a concessional rate, it is acquired at a concession. Government is giving grant in kind at a concessional rate. அப்படின்னா ஒரு லேண்டோட விலை மார்க்கெட் வேல்யூ 10 லட்சம், ஆனால் கவர்மெண்ட் எனக்கு 3 லட்சத்தில் தரான். ஆக்சுவலி அந்த லேண்டை நான் வாங்கினேன்னா எவ்வளோக்கு? Because I am an industry wherein I am starting that operation in rural area, the market price of that land is 10 lakhs. Government is allotting that land for me. இப்போ நீங்கள் சிப்காட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். சிப்காட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், சிப்காட்னு கேள்விப்பட்டிருக்கலாம். அது மாதிரி கவர்மெண்ட்டோட இண்டஸ்ட்ரியல் ஏரியானே சிலது இது கடலூரில் இருக்குது. ஓகே, சிப்காட் அது மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவை கவர்மெண்ட்டே இது பண்ணிவிட்டு அதில் லேண்டை ரிஜிஸ்டர் பண்ணும்போது அதை மார்க்கெட் வேல்யூ ஆஃப் லேண்டில் 70% டிஸ்கவுண்ட் தரான். 10 lakhs மார்க்கெட் வேல்யூ எவ்வளோக்கே தரான்? நமக்கு 3 lakhs தரா. புரியறதா இல்லையா? இப்போ சார் இந்த லேண்டை ஆக்சுவலி ஒரு மார்க்கெட் ப்ரைஸ் 10 lakhs சார். இப்போ நான் வந்து அந்த சிப்காட் உள்ள இல்லாமல் வெளியே வாங்கினேன்னா, அதுக்கு பக்கத்து காம்பவுண்டில் வாங்கினேன்னா 10 lakhs. சிப்காட் காம்பவுண்ட் உள்ள அதே லேண்டை வாங்கினேன்னா 3 lakhs கிடைக்கிறது. இப்போ இந்த லேண்டை நான் எப்படி சார் அக்கௌண்ட் பண்ணணும்? My dear lovable students, AS12 says if the grant in kind is given at concessional rate, it should be accounted at acquisition cost. It should be accounted at grant in kind if it is given at concessional rate. If it is given at concessional rate, then it should be accounted at acquisition cost. அப்படின்னா land to cash in 3 lakhs போடும். நீ கிராண்ட்டுக்கு இன்ட்லாம் எதுவும் அக்கௌண்ட்லாம் பண்ண வேண்டாம். லேண்ட் டு கேஷ் எவ்வளோக்கு வாங்கினேன்? கன்செஷனல் ரேட்டில் தானே வாங்கினேன். என்ன விலையில் வாங்கினியோ அதிலேயே போடணும். கிளியர்? If we receive that grant in kind at concessional rate, then it should be accounted at. அப்படின்னா என்ன ஜேர்னல் என்ட்ரி போடுவோம் அந்த லேண்டுக்கு? எக்ஸலன்ட். ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரியோட விலை வந்து ஒரு 20 லட்சம். ஆனால் கவர்மெண்ட் அது வந்து நமக்கு ஒரு 5 லட்சத்துக்கு தரோம். 20 லட்சம் அதோட விலை எவ்வளோக்கு தரோம்? We are paying 5 lakhs to government and they are giving us a plant and machinery worth 20 lakhs. Worth 20 lakhs. How it has to be accounted? 5 lakhs, 5 lakhs. Clear? If it is acquired at concessional rate, it should be accounted at acquisition cost. Sir, in case the government is giving that asset, grant in kind, at free of cost, at சரவணன் நீங்க ஆரம்பிக்கிறீங்க, எடுத்துக்கோங்க லேண்டை ஃப்ரீயான்ட்டா. உங்ககிட்ட என்னால் பணம் வாங்கவே முடியாது. என்னடா
So government says government is giving us a land at free of cost. Then how that grant should be accounted? How that grant should be? There is no cash outflow. There is no cash outflow. But still the land has to be accounted. Can I 3 லட்சத்துக்கு கொடுத்தானா land to cash? 3 lakhs. 10 லட்சம் லேண்டை 3 லட்சத்துக்கு கொடுத்தானா 3 லட்சத்தில் அக்கௌண்ட் பண்ணோம். 10 லட்சம் லேண்டை 0க்கு கொடுக்குறான்னா we have to account land account debit to God account. சொல்லு 100 rupees. சொல்ல land account debit to God account. சொல்ல God account 100 rupees போட்டுக்கணும். என்னது 100 rupees. என்னடா என்ன இப்படி பார்க்குறேன், என்ன இப்படி பார்க்காத. சொல்ல land account debit to God account. எவ்வளோ rupees? Actually அதோட விலை எவ்வளோ? 10 lakhs. AS12 says, Gavani, principle தெரிஞ்சுக்கோ. AS12 says, Saravanan, you are acquiring that land at a free of cost from the government. So it should be accounted at a nominal value. So it should be accounted at a அப்படின்னா ஒரு சின்ன வேல்யூவில் அதை அக்கௌண்ட் பண்ணிக்கணும். நாமினல் வேல்யூன்றது சின்ன வேல்யூவில் அதை அக்கௌண்ட் பண்ணிக்கணும். எதுக்கு சார் இது வேறு ஒரு குட்டி வேல்யூவில் அக்கௌண்ட் பண்ணுறோம்? இது மாதிரி ஒரு லேண்டு நமக்கு இருக்குன்னு தெரியறதுக்காக. இல்லைன்னா நமக்கு இது மாதிரி ஒரு லேண்ட் இருக்குன்னே பேலன்ஸ் ஷீட்டில் தெரியாது. அதனால அதை புக்ஸில் கொண்டு வரோம், பட் அட் அ நாமினல் வேல்யூ. நாமினல் வேல்யூன்றது ஒரு இம்மெட்டீரியல் அமௌண்ட்டாக இருக்கும். நீ வாட்டுக்கு 100 கோடி அப்படி போட்டுக்கு போகிற, எதனா 100 ரூபா, 1000 ரூபா, 1 ரூபா இது மாதிரி போட்டுக்கலாம். 1 ரூபாலாம் போட்டால் ரொம்ப டோட்டலிங் இஷ்யூ வரும். 100 ரூபா போட்டுக்கலாம். புரியல உனக்கு? நிறுத்து கொஞ்ச நாள் நிறுத்துங்க. சொல்லு லேண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு காட் அக்கௌண்ட். சார் எதுக்கு சார் லேண்ட் அக்கௌண்ட் டெபிட்? ஓகே சார், இஃப் இட் இஸ் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நம்ம 0ன்னு போட முடியாது. அப்போ நம்ம 1 ரூபி 100 ரூபின்னு போட்டோம்னா அது புக்ஸில் வந்துடும். அப்போ பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கும். ஸோ அந்த லேண்டோட அட்ரஸை போட்டு இது மாதிரி ஒரு லேண்ட் இருக்கு அப்படின்னு கீழே ஒரு நோட்டில் இதை கவர்மெண்ட் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்தா அதை நாமினல் வேல்யூவில் அக்கௌண்ட் பண்ணியிருக்கோம். லேண்ட் டெபிட் ஓகே, அதுனா கிரெடிட் கார்டு, அதுனா கிரெடிட் கார்டு. மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், பிகாஸ் இட்ஸ் கிவன் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், there must be some divine grace. Yes or no சார்? சார் கட்டாயமாக என் மைண்டுக்கு என்ன தோன்றதுன்னா கார்டு அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணி AS12 சொல்லியிருக்கவே மாட்டான். அது மட்டும் எனக்கு நல்லா கிளியராக தெரியாது. அந்த லேண்டு 100 ரூபா வேணா AS12 சொல்லியிருக்கலாம். அந்த கிரெடிட்டை நீங்கள் அடிச்சு விடுறேன்றது எனக்கு நல்லா தெரியாது. ஒழுங்காக அந்த 100 ரூபாயை கார்டு அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் பண்ணுமா இல்லை வேறு எதுவும் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுமா? மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், பிகாஸ் இட் இஸ் நாட் அ மெட்டீரியல் அமௌண்ட், யூ கேன் கிரெடிட் எனி அக்கௌண்ட். எனக்குன்னா பிகாஸ் இட் இஸ் நாட் கோயிங் டு இன்ஃப்ளூயன்ஸ் த டிசிஷன் ஆஃப் த யூசர்ஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். You can credit it to God account and bring it in the balance sheet as God account. As God account. நீ நாளைக்கு ஒரு ஆடிட்லாம் போகும்போது கவனிங்க, என்ன அது மாதிரி பண்ணாத, உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன்னா. நாளைக்கு எதாவது ஆடிட்லாம் போகும்போது பேலன்ஸ் ஷீட்டில் லைவ்ல காட் அக்கௌண்ட்னு ஒரு 100 ரூபா போட்டிருப்பான். நீ வாட்டுக்கும் எடுங்க, யாருன்னு கூப்பிடுங்க அவரை. Certain people, they are having a sentiments, the first transaction should be with the divine. அதனால அவ சும்மாவே கேஷ் அக்கௌண்ட் டெபிட் காட் அக்கௌண்ட் ஒரு 100 போட்டு they will start the books, and for sentimental reasons they will be having that money in God account. புரியல? நீ உட்கார்ந்து அவனை போட்டு என்ன கூப்பிட வர நான் பார்க்கணும். we need to verify all the assets and liabilities, and auditor's job is to examine the books of accounts and give opinion on the financial statements. அது மாதிரி காட் அக்கௌண்ட்னு போடலாமான்னா போட்டுக்கலாம். மெட்டீரியல் அமௌண்ட்டாக இருக்கக்கூடாது. என்னவா இருக்கக்கூடாது? மெட்டீரியல். சும்மா அது மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ரைட். எனக்கு இதெல்லாம் பிடிக்கல சார், எனக்கு இது மாதிரி நம்பிக்கைலாம் இல்லை அப்படின்னா கேபிட்டல் ரிசர்வ்னு போட்டுக்கலாம். என்னது? லேண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் ரிசர்வ், ஆர் லேண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு P&L கூட கிரெடிட் பண்ணலாம். லேண்டு டு ஜிஜி டு P&L. ஏன்னா 100 rupees P&L போகிறதுனால இட் இஸ் நாட் கோயிங் டு மேக் எனி இம்பாக்ட். அது P&L போனால் அந்த ப்ராஃபிட் ஆட்டோமேட்டிக்காக கேபிட்டலுக்கு போய்டும், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்க்கு போய்டும். Actually, you are supposed to account that land at a nominal value. The credit, because it is not, you are accounting at nominal value, the AS12 is silent about the credit. Because it's silent about the credit, we can have our own accounting policy. Yeah, நீ சொல்லு லேண்டை டெபிட் பண்ணி கேபிட்டல் ரிசர்வ் சொல்லலை, நான் கார்டு அக்கௌண்ட்டில் வைப்பேன். புரியல? நீயே சொல்லு கேபிட்டல் ரிசர்வ்னு சொல்லிட்டு போ. இவ்வளோ சொன்னல, இன்னொரு ஒரு லைன் தானே. It should be accounted at nominal value and corresponding credit should be given to capital reserve. சொல்லலையே. அதனால நான் என்ன அக்கௌண்ட் வச்சுருக்கேன்? கார்டு. நல்லா இருக்கா? என்னடா
ஓகே, நாளைக்கு எதனா பார்ட்னர்ஷிப் இந்த மாதிரி கார்ப்பரேட்ஸ்லாம் அந்த மாதிரி கார்டு கீடுலாம் வைக்க மாட்டான். பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் எதனா ஊரில் சவுத் இந்தியா ஆடிட் அங்கெல்லாம் போனோன்னா கட்டாயமாக அவன் சென்டிமெண்ட்லாம் என்னென்னு வச்சுருப்பான் ஃபஸ்ட்டு என்ட்ரியே. சில பேர் சவுத்துலலாம் லாபம்னு எழுதி வச்சுருப்பான். சில கடையிலலாம் ஏதோ சிம்பிள்லாம் போட்டு லாபங்க நம்ம ஊரில் பயங்கரமாக பண்ணுவானுங்க. அதனால தான் லாபமே வருதுன்னுவான். சூப்பர் டீசல்லாம் செவுத்தில் லாபத்தை எழுதி வச்சுட்டு அசிங்கம் பண்ணதும் இல்லாமல் அதில் தான் லாபமே வருது. நம்ம ஊரில் பயங்கரம் நம்ம ஆளுங்களாம். ஓகேவா, ரைட். அது மாதிரிலாம் எதுவும் இருந்தால் மெட்டீரியாலிட்டி இல்லைன்னா விட்டுறணும். நம்ம அவனை போய் நோண்டி நோங்கிட்டு உட்காரு. வவுச்சர் எடுக்கு, யாரு கையெழுத்து போட்டிருக்காது, கடவுளை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு கையெழுத்து வாக்கு. ஓகே, அவன் அகம் பிரம்மாஸ்மின்னு அவனே போட்டுருவான். புரியுது இல்லையா? ரைட். லேண்ட் அக்கௌண்ட் டெபிட் காட் அக்கௌண்ட் சொல்லு. God account. It should be accounted at nominal value. AS12 principle என்ன சொல்லியிருக்கேன்னா, in case any grant is given at free of cost, it should be accounted at a nominal value so that you will be knowing these assets exist. அதுக்காக nominal value accounting. என்ன value accounting? Nominal value accounting. Clear or not clear? நாளைக்கு நீங்கள் ஆடிட்லாம் பண்ணும்போது நிறைய இடத்துல இந்த நாமினல் வேல்யூஸ்லாம் பார்ப்பீங்க. கவர்மெண்ட் ரிலேட்டட் ஏரியாவில் ரைடு கேசஸ்லலாம் வேல்யூ தெரியலன்னா நாமினல் வேல்யூவை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிப்போம். சில ஓல்டு ஜுவல்லரிஸ்லாம் உங்கள் வீட்டிலேருந்து சீஸ் பண்ணுறான்னா வேல்யூ தெரியலன்னா என்ன வேல்யூ அசைன் பண்ணுவா? பிகாஸ் தே வாண்ட் டு நோ த கவுண்ட் ஆஃப் த ஜுவல்லரி. ஆனால் அதுக்கு வேல்யூ இல்லைன்றதுனால என்ன வேல்யூவில் ஃப்ரேஸ் பண்ணிப்பாம நாமினல் வேல்யூ, ஜஸ்ட் டு ஹேவ் கண்ட்ரோல் ஓவர் தி அசட்ஸ். அவ்வளோதான். புரியுறதா இல்லையோ? அப்போ கவர்மெண்ட் கிராண்ட்டு ஃப்ரீயாக ஒரு அசட் வந்தால் கூட லேண்டு டு காட் ஆர் லேண்டு டு கேபிட்டல் ரிசர்வ். சேஃபா சார், எக்ஸாம் சார், நான் அது மாதிரி லேண்ட் டு கேபிட்டல் ரிசர்வ், லேண்ட் டு கேபிட்டல் ரிசர்வ். இங்கே வந்து கன்செஷனல் ரேட்டில் வாங்கினா இட் ஷுட் பி அக்கௌண்டட் அட் அக்வேஷன் காஸ்ட். கிளியர் ஆர் நாட் கிளியர்? முடிச்சிட்டோம். ரீஃபண்ட் ஆஃப் கிராண்ட் சொல்ல டக்குன்னு முடிச்சிடும். ரீஃபண்ட் ஆஃப் கிராண்ட். In case the refund of grant is relating to income, ஒன்னொன்னா அப்படியே முடிச்சிடலாம். refund of grant relating to income. சார் ஏன் சார் கவர்மெண்ட் கிராண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுறீங்க? நம்ம பண்ணியிருக்கோம் சிலு மிஷ்ரம் சொல்லு. நம்ம கவர்மெண்ட் கிட்ட ஏதோ பண்றோன்னு வாங்கிட்டு வேற ஏதோ வீடு கட்டிட்டு இருக்க, பப்ளிக் வாட்டர் டேங்க் கட்டித்தரேன்னு சொல்லிட்டு உங்க வீட்டில் வாட்டர் டேங்க் கட்டிட்டு இருக்க. அவன் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கான், இன்னொரு 2 நாள்ல ரீஃபண்ட் பண்ணலாம் உன்னை தூக்கி உள்ள போடுவேன்னு சொல்லி நம்ம உடனே எடுத்துட்டு போய் திருப்பி கட்டிட்டோம். புரியுறதா இல்லையா? கவர்மெண்ட் கிட்ட கிராண்ட்டை வாங்கிட்டு உனக்கு தோப்பு ரெடி பண்ணிட்டு இருக்க, பப்ளிக்ல ட்ரீஸ் வைக்கிறேன்னு சொல்லிட்டு தென்னந்தோப்பு ரெடி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க. அந்த பணத்தை வச்சு எவனோ எழுதி போட்டான் கவர்மெண்ட்டுக்கு. புரியுறதா இல்லையா? refund of grants. Refund of, we have received the grant and initially we have accounted, later we are unable to fulfill the conditions, so we are refunding the grant. Possible or not possible? In case the refund of grant is relating to income, that refund of grant should be debited to P&L because initially we have credited. Now we have to debit. Now we have to. In case the refund of grant is relating to expense also, we have to debit it to P&L because either it would have been credited or adjusted against expense. Now we have to charge it to expense. So refund relating to revenue grant should be debited to P&L account. In case initially the government grant was credited to deferred government grant, and there is a balance in deferred government grant, kana grant relating to revenue kuda DGG la idu pannalam, deferred government grant la credit pannalam. In case you are going to incur the expense over a period of time more than 1 year, deferred GG la irukum. Edu grant relating to அது மாதிரி deferred government grant balance ஒன்று இருக்கு and you are refunding the grant அப்படின்னா first the refund of grant should be adjusted against the deferred government grant. The remaining refund amount should be taken to profit and loss account. Should be taken to profit. புரியல எங்க நீங்க புரியல. Dash grant relating to income should be debited to P&L. சொல்லு. ஏன்னா முன்னாடி என்ன பண்ணியிருப்ப, கவர்மெண்ட் கிராண்ட் வாங்கும்போது P&L கிரெடிட் பண்ணியிருப்பேன். இப்போ ரீஃபண்ட் பண்ணும்போது டேய் நான் சொல்கிறது என்னன்னு புரியாதா? ரீஃபண்ட் ஆஃப் கவர்மெண்ட் கிராண்ட். அப்படி மூஞ்ச வச்சுக்காத, எனக்கும் தான் பசிக்கிறது உனக்கு மட்டும் பசிக்கிறதுன்னு நினைக்காத, எல்லாருக்கும் பசிக்கிறது. இங்கே வந்துட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ரைட். ரீஃபண்ட் ஆஃப் கிராண்ட் நீங்கள் ரீஃபண்ட் ஆஃப் ரிலேட்டிங் டு இன்கம் ஷுட் பி டெபிட்டட் டு P&L. சார் சார் அது எப்படி சார்? முன்னாடி இந்த கிராண்ட் வரும்போது நம்ம கேஷ் டு ஜிஜி, ஜிஜி டு P&Lனு போட்டிருப்போம். இப்போ ஜிஜி டு கேஷ், ரீஃபண்ட் ஜிஜி, ஜிஜி நம்மளே ஏதோ கிராண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு. ரீஃபண்ட் புரியல வச்சுக்கோ, கவர்மெண்ட் வச்சுக்கோ. கிராண்ட் ஃப்ரம் ஜிஜி, ரீஃபண்ட் ஆஃப் ஜிஜி டு கேஷ், P&L டு ரீஃபண்ட் ஆஃப் ஜிஜி. புரியல அவனுக்கு.
So it should be debited to profit and loss account. Similarly, refund of grant relating to expense also should be debited to profit. Upper refund of grant to cash, P&L to refund of grant. In case initially the grant relating to revenue, we created DGG account, and over the period the DGG would be taken to the credit side of P&L. இப்போ நம்ம இந்த டிஜிஜியில் ஒரு 3 லட்சம் வச்சுட்டு அதில் ஒரு ஆல்ரெடி ஒரு 1.2 lakhs P&L-க்கு போயிடுது. ரிமைனிங் பேலன்ஸ் 1.8 lakhs இருக்குது. புரியல. Now we are refunding the entire 3 lakhs. Entire 3 lakhs we are refunding, and out of the 3 lakhs refund, 1.8 lakhs should be adjusted against DGG. Remaining 1.2 lakhs should be taken to P&L account. அப்போ அதுக்கு எப்படி சார் என்ட்ரி போடுவேல்? DGG account debit 1.8 lakhs. ஓகே, ரீஃபண்ட் எல்லாம் வேண்டாமா? சரி, ஓகே. P&L account debit 1.2 cash or bank 3 lakhs. இது ரீஃபண்ட் ஆஃப் ஜிஜின் பட்டன் என்ன கஷ்டப்படுத்துறேன். ஓகே. ரீஃபண்ட் ஆஃப் கிராண்ட் ரிலேட்டிங் டு ஸ்பெசிஃபிக் ஃபிக்ஸட் அசெட். ரீஃபண்ட் ஆஃப் கிராண்ட் ரிலேட்டிங் டு in case originally the grant has been adjusted against fixed assets. Alternative 1 follow பண்ணியிருந்தேன்னா எங்கடா இருக்கு? இங்கே பாரு, எல்லாரும் இங்கே பாரு. இந்த ஆல்டர்னேட் ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா ஒரிஜினலாக கிராண்ட் வந்தது எதில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன்? இப்போ ரீஃபண்ட் ஆஃப் கிராண்ட்டுக்கு ஜர்னல் என்ட்ரி அசெட் டு பேங்க், திருப்பி காஸ்டோட ஆட் பண்ணிடு. ஏன்னா இனிஷியலாக கிராண்ட்டை காஸ்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணல, இப்போ காஸ்டோட என்ன பண்ணிடு? ஆட் பண்ண. ரீஃபண்ட் ஆஃப் கிராண்ட் should be debited to asset account. சொல்லு. asset account. சார் அப்போ நம்ம திடீர்னு அசெட்டை டெபிட் பண்ணோம்னா அசெட்டோட கேரியிங் அமௌண்ட் will change. On the revised carrying amount, you have to provide depreciation prospectively over the remaining useful life of the asset. Sir, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம்மை எடுத்துக்கோங்க. 10 lakhs 2 lakhs அந்த 8 lakhsல 1.6 போட்டோம். ஓகேவா? அப்படின்னா 8 lakhsல 4.8 டெப்பு போட்டாச்சு. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ நிற்குது? 3.2 lakhs தான் கேரிங் அமௌண்ட் இருக்கு. புரியல. 10 லட்சம் மிஷினரி வாங்கியிருக்கோமா? 2 லட்சம் கிராண்ட் வந்ததா? அதை அட்ஜஸ்ட் பண்ணோமா? 8 லட்சம் ஆச்சா? அந்த 8 லட்சம் டிவைடட் பை 5 போட்டு 1.6 போட்டோமா? அப்போ 8 லட்சத்தில் 4.8 டெப்பா போட்டோமா? இந்த 8 லட்சம் எப்படி வந்தது? 10 lakhs minus 2 lakhs. ஸோ 4.9. அப்போ புக் வேல்யூ எவ்வளோ நிற்கிறது? இப்போது 4வது வருஷம் புஷ்டான் நம்மள. நம்ம ஏதோ ஒரு மிஷினரியை வாங்கியிருக்கோம், அவன் சொன்ன மாடலே வேறு, நம்ம லோக்கலில் ஃபேப்ரிகேட் பண்ணி வாங்கிட்டோம். இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டான் 4வது வருஷம், மாட்டின்ட்டோம் நம்ம. அவன் எங்கேயோ வாங்க சொன்னால் நம்ம யார்கிட்டயோ வாங்கியிருக்கோம். புரியறதா இல்லையா? ஸோ உடனே அந்த 2 லட்சத்தை திருப்பி கொடு, இல்லைன்னா உன்னை அரெஸ்ட் பண்ணுவேன்றான். நம்ம உடனே பண்ணிட்டோம், 2 lakhs ரீஃபண்ட் பண்ணிட்டோம். அப்போ ரீஃபண்ட் பண்ணும்போது இந்த அசெட் காஸ்ட்டோட என்ன பண்ணுறோம் நம்ம? அப்போது ரிவைஸ்டு கேரிங் அமௌண்ட் எவ்வளோ வருது? ஆனால் இன்னும் யூஸ்ஃபுல் லைஃப் எத்தனை வருஷம் இருக்கு? அப்போ இந்த 5.2 டிவைடட் பை 2 2.6 lakhs டெப்ரிஷியேஷன். வந்தால் நல்லா இருக்கும். எனக்கு பசிக்காது, நீங்களா பண்ணும். டே உண்மையாக புரியறதா இல்லையா? அப்போ அந்த ரீஃபண்ட் ஆஃப் கிராண்ட்டை எதோட ஆட் பண்ணி விட்டுறணும்? நம்ம எதோட ஆட் பண்ணி விட்டுறணும்? ஒரிஜினலாக காஸ்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தேன்னா ரீஃபண்ட் டைமில் காஸ்ட்டோட ஆட் பண்ணிவிட்டு அந்த ரிவைஸ்டு கேரிங் அமௌண்ட்டு டெப்ரிஷியேஷனோ ஓவர் த ரிமைனிங் யூஸ்ஃபுல். நீ வாட்டுக்கு ரீஒர்க்லாம் பண்ணக்கூடாது. ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் சொல்லு. ஒரு மாதிரி பயந்தா மாதிரி யாரும் இருக்கல. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது வாழ்க்கை. உன் வாழ்க்கை என்னோட இருந்ததுன்னா சத்தியம் காம்ப்ளிகேட்டட் இல்லை. வேற யாரையும் உன் மைண்டில் கொண்டு வரேன்னா சத்தியம் காம்ப்ளிகேட்டட் தான் உன் வாழ்க்கை. என்னோட மட்டும் இருந்தது அப்படின்னா அழகாக பிடிச்சிப்பேன். நான் எப்படி இருக்கேன்? இதோட தானே. நீ எங்கேயோ இருக்க பார்க்குறேன் நானும். ஓகே, கம்ஃபர்டபுள் சார். அப்போ ரீஃபண்ட் ஆஃப் கிராண்ட் ரிலேட்டிங் டு ஸ்பெசிஃபிக் ஃபிக்ஸட் அசெட்ஸ். இன் கேஸ் ஒரிஜினலி த கிராண்ட் இஸ் அட்ஜஸ்டட் அகேன்ஸ்ட் ஃபிக்ஸட் அசெட், த ரீஃபண்ட் ஷுட் பி ஆடட் டு த காஸ்ட் ஆஃப் தி அசெட். அப்போ ரீஃபண்டுக்கு ஜர்னல் என்ட்ரி ரீஃபண்ட் டு கேஷ், அதுக்கப்புறம் அசெட் டு ரீஃபண்ட். சார் அப்போ கேரிங் அமௌண்ட் ரிவைஸ் ஆகிடுமே, அப்போ எப்படி டெப்ரிஷியேஷன் போடுறது? தட் ரிவைஸ்டு கேரிங் அமௌண்ட் ஷுட் பி டெப்ரிஷியேட்டட் ஓவர் த ரிமைனிங் இயர்ஸ் ஆஃப் யூஸ்ஃபுல் லைஃப். ஓவர் த ரிமைனிங் இயர்ஸ் ஆஃப் யூஸ்ஃபுல் லைஃப். How many of you understood it very clearly? Very good. In case the refund of grant is relating to specific fixed asset and originally the grant was kept in deferred government grant account, then what we need to do is the refund of grant should be first adjusted against the DGG. The remaining should be taken to P&L. The remaining should be taken to
P&L அப்படின்னா அந்த டிஜிஜி வந்தாலே ஒன்றும் இல்லை. டிஜிஜி ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா ரீஃபண்ட் ஆஃப் கிராண்ட்டை ஃபஸ்ட்டு எதில் அட்ஜஸ்ட் பண்ணு, அது எக்ஸஸ் எதுவும் இருந்ததுன்னா எங்கே கொண்டு போய்டு எக்ஸல். கிளியர் ஆர் நாட் கிளியர்? ஓகே. அதுக்கப்புறம் நான் டெப்ரிஷியபிள் ஃபிக்ஸட் அசெட் கண்டிஷன்ஸ் அட் நோ கண்டிஷன்ஸ்னா ஒரிஜினலாக எதில் கிரெடிட் பண்ணியிருப்போம். Now the refund should be debited to capital reserve. Refund should be debited to. இப்போ conditions attached na initially DGG ல இருக்கும். அப்ப the refund should be adjusted against the DGG. The excess if any taken to profits and loss account. என்னடா DGG னா சார் ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன முன்னாடி பண்ணல அதையே ரிவர்ஸ் பண்ணிருக்க, அதான் ரீஃபண்ட். கிளியர்? இப்போ கடைசிக்கு நீ சொல்லு, இனிஷியலாக ப்ரமோட்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன் எதில் வச்சுருப்போம், அப்போ ரீஃபண்ட் என்ன பண்ணணும், ரீஃபண்ட் ஆஃப் கிராண்ட்ஸ் முடிஞ்சிடுச்சு. கையை தட்டு கையை தட்டு கையை தட்டு, லாஸ்ட்டுக்கு வந்துட்டு பார் கஷ்டப்பட்டுட்டேன். இந்த ரீஃபண்ட் ஆஃப் கவர்மெண்ட் கிராண்ட்ஸை AS5 பிரகாரம் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டமாக காமிக்க தரோம். அப்படின்னா நீ ஏதோ சிலுமிஷம் பண்ணியிருக்கல, அதை தனியாக காமிப்பியண்டல். கிராண்ட் வந்தது கூட எக்ஸ்ட்ராடினரி கிடையாது, வந்த கிராண்ட்டை திருப்பி கொடுக்குறியே, நீலாம் எவ்வளோ பெரிய சிலுமிஷக்காரன். நீ அந்த புரியல. AS5 பிரகாரம் ரீஃபண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டத்தை என்னவா காமிக்க சொல்கிறான், எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்னு ஒரு செப்பரேட் டிஸ்க்ளோஷர் அதுக்கு வேணுன்றான். எதுக்கு நீ ரீஃபண்ட் பண்ண யூசருக்கு சொல்லு. கவர்மெண்ட் உனக்கு கிராண்ட்டை கொடுத்துருக்கான், அப்போ நீ ஏதோ சிலுமிஷம் பண்ணி ரீஃபண்ட் பண்ணியிருக்க, அப்போ யூசருக்கு அதை தெரிவிக்கணும். நீ ஒரு டேஷன். ஐடியா புரியறதா இல்லையா? So refund of government grant should be treated as an extraordinary item which requires a special disclosure. Okay vakana? Next GG enakana? GG for financial support. Enakana for financial support. Sometimes enna sila company sick aidum, sila company enna aidum sick aidum. So government will support those companies because anga irukra employees ku salary polana unnecessary issues will be created. So grants will be given for financial support. As a financial support, government will give some money to certain companies. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சர்டன் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ஸ்லாம் இருக்கும், இந்த பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ், இப்போ IOC இருக்குது, ஆர் இந்த தமிழ்நாடு ஹேண்ட்லூம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, இந்த சிறு தொழில், அது மாதிரி அதனால் கவர்மெண்ட்டோட அண்டர்டேக்கிங்ஸ் எதுவும் இருக்குது, வெரின் தே ஆர் நாட் இன் அ பொசிஷன் டு ஜெனரேட் ரெவென்யூ டு பே த எக்ஸ்பென்சஸ், கவர்மெண்ட் வில் பி சப்போர்ட்டிங் தெம். இட் இஸ் அ ஃபினான்ஷியல் புரியல எனக்கு. இந்த காதி கீதின்லாம் நிறைய இருக்கேன், அந்த ட்ரெஸ் தான் நீங்கள் வாங்கி போட்டுக்கணும், ஆனால் நீங்கள் ஏதோ ஜீன் கீன்லாம் வாங்கி போட்டுக்கிறேன், அந்த ஆர்கனைசேஷனில் சிக்காயிடுது. நம்ம ஊரில் இந்த காதி கீதின்லாம் வாங்கி வச்சுருக்காங்களே, இது மாதிரிலாம் கடையெல்லாம் இருக்கா இல்லையா? அது மாதிரி ஓகே, அந்த கடையில் நீ வாங்காமல் நீ போய் ஜீனை வாங்கி போட்டுக்கிற, ஃபாரின் கரன்சி அவனுக்கு ரெவென்யூ போயிடுறது, இவனுங்களாம் நடுத்தரில் நிற்கிறா இந்தியன் கம்பெனிஸ் எல்லாருமே. சார் இவனையும் ஜீன்ஸை தைக்க சொல்லுங்கன்ற, கரெக்டா இல்லையா? நம்ம விடுத்துறதே காதி கீதின்னு இவெல்லாம் என்ன பண்ணுவா, ப்ரமோட் ஆவா. இப்போ இல்லைனா கவர்மெண்ட் என்ன சப்போர்ட் கொடுக்கணும், ஃபினான்ஷியலில் சப்போர்ட் கொடுக்கணும். அது மாதிரி கவர்மெண்ட் எதுவும் சிக் யூனிட்ஸ்க்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணி கிராண்ட் எதுவும் கொடுத்தா அதை அவன் செலவுக்கு யூஸ் பண்ணால், தட் கிராண்ட் ஷுட் ஆல்சோ பி கிரியேட்டட் டு P&L அக்கௌண்ட் அண்ட் இட் ஷுட் ஆல்சோ பி ஷோன் அஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம். என்னடா அது மாதிரி ஏதோ சிக் யூனிட்டுக்கு கவர்மெண்ட் கிராண்ட் தரான்னு வச்சுக்கோ, கவர்மெண்ட் கிராண்ட் தரானா அந்த சிக் யூனிட் அந்த கிராண்ட்டை P&L கிரெடிட் பண்ணிக்க சொல்லிட்டான் as a financial support, as a financial support. நீ எதுவும் பண்ணலை இருந்தாலும் நான் உனக்கு சப்போர்ட் தரேன், ஏன்னா அந்த எம்ப்ளாயிஸ் அப்புறம் நாளைக்கு கொடி பிடிச்சி இது பண்ணுறான்னா புரியும், அன்னெசரி இஷ்யூஸ் வரும், அதனால் கவர்மெண்ட் கிராண்ட் கொடுப்பான். சான்ஸ் இருக்கா? சான்ஸே இல்லையா? சான்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கு. Grant in the nature of compensation. Grant in the nature of sometimes government will give grant as a compensation. For example, suddenly government is changing the policy. Initially government has come out to the policy, because of that we have incurred lot of expenditure. Suddenly government is changing the policy and we are incurring lot of loss because of government change in government policy. So we are asking for compensation. So the government is giving compensation in the nature of grant. ஐடியா புரியறதா இல்லையா? ஸோ தோஸ் காம்பன்சேஷன் ஷுட் ஆல்சோ பி கிரெடிட்டட் டு P&L and that should also be shown as an extraordinary item. My dear lovable students, we have successfully completed our first accounting standard AS12. சூப்பரா சுமாரா? இதுலேருந்து ஒரு 5 மார்க் கேட்டோன்னா அடிச்சு நொங்கு 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 நொங்குன்னு கொட்டுவியா? ஒரே ஒரு சம்மில் மட்டும் தப்பு பண்ணியிருக்கா, ஓகேவா? ஒரு சம்மில் அதை மட்டும் மன்னிச்சு விட்ரு. என்னடா